ராஜி, எஸ் மேம். ஹோம்ஒர்க் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன் மேம். வெரி குட். சொல்லுங்க பார்க்கலாம். ஜஸ்ட் பிக் ஒன் கொஸ்டின். நான் அனுப்புன கொஸ்டினுக்கு ஆன்சரா மேம்? ஏதாவது ஒரு கொஸ்டின் சொல்லிட்டு ஒரு கொஸ்டினுக்கு நீங்க பிக் பண்ண ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லுங்க. 5 கொஸ்டின் போட்டிருந்தீங்களா? 4 கொஸ்டின் போட்டிருந்தேன் மேம். 4 கொஸ்டின் போட்டிருந்தீங்க. ஓகே ஃபைன். மேம், எதுக்காக ஐடி கார்டு போடுறாங்கன்னு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்றேன் மேம். சொல்லுங்க. மேம், ஐடி கார்டு எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா அந்த சந்தையில இவங்க தான் சேல்ஸ் பண்ண முடியும், அதுக்காக. அந்த ஐடி கார்டு இல்லைன்னா வேறவங்க சேல்ஸ் பண்ணிக்காங்களா மேம், அதுக்காக அந்த ஐடி கார்டு யூஸ் பண்றாங்க மேம். ஸோ சந்தையோட ஓகே. இன்னைக்கு கிளாஸ் த வே இட்ஸ் கோயிங் டு கோ. இன்னைக்கு கிளாஸ்ல என்னன்னா, நீங்க ஆல்ரெடி நம்ம என்ன வி டிஸ்கஸ்ட் அபவுட் questions. நம்ம வந்து we didn't discuss answers. So we are going to discuss the answers today. அந்த ஆன்சர் வந்து மேபி சம் ஆஃப் யூ டிட் ChatGPT, I don't know. பட் இப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்டு இப்போ ராஜி ஒரு ஆன்சர் பண்ணாங்கன்னா, ஐ வாண்ட் அதர்ஸ் டு கொஸ்டின் ஹர் ஆன்சர். ஏன் அது வந்து அந்த ஆன்சர் வந்து அந்த ஆன்சர்லயே நீங்க கொஸ்டின் கேட்கல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ராஜி நீங்க சொல்றீங்க, என்ன இன்னொரு தடவை சொல்லுங்க, எதுக்காக ஐடி கார்டு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. மேம், சந்தையில சேல்ஸ் பண்ணணும் அப்படிக்காக ஐடி கார்டு கொடுக்குறாங்க, இல்லைன்னா மற்றவங்க சேல்ஸ் பண்ணிடுவாங்களே. வாட் டு யூ மீன் மற்றவங்கன்னா இப்போ நான் அந்த ஐடி கார்டு இருந்துச்சு நான் சேல்ஸ் பண்ணலாம் மேம். இப்போ ஐடி கார்டு இல்லாமல் வேறவங்க போனால் வேறவங்க சேல்ஸ் பண்ணிடுவாங்களா மேம், அதுக்கு பர்மிஷன் கொடுக்க கூடாதுல, கவர்மெண்ட் அப்ரூவல் இருக்கணும் மேம். எதுக்கு சேல்ஸ் பண்றதுக்கு? அதான் சொல்றேன், எதுக்காக கவர்மெண்ட் அப்ரூவல். This is how the rest of the class is going to be. யாருன்னா ஒண்ணு சொன்னாங்கன்னா இன்னொருத்தவங்க அதை கொஸ்டின் பண்ணலாம். அந்த ஆன்சரை வந்து எதுக்கு அந்த ஆன்சர் வந்து கரெக்டாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு கேட்கறது. ஸோ we are practicing it with ராஜி. ஸோ ராஜி, நான் கேட்கிறேன், கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் எதுக்காக உழவர் சந்தையோட பர்பஸ் என்ன? உழவர்கள் வந்து விற்கிறதுக்கு, சாமான் வந்து விற்கிறதுக்கு, ரைட்? அப்படிங்கும்போது எதுக்காக நான் கவர்மெண்ட் கிட்ட பெர்மிஷன் கேட்கணும்? ஏன் நானா போய் விற்க கூடாது? மேம், விவசாயம் பண்றவங்க தனியா இருப்பாங்க மேம், சும்மா வீட்டுல காலையில் விளைச்சல் பண்றவங்க இருப்பாங்களே மேம், அதனால யூஸ் பண்றாங்க. ஓகே. விவசாயிகள் தனியா ஐடி கார்டு வாங்கி வச்சிருப்பாங்க மேம், நாங்கள் வாங்கி வச்சிருக்கோம் மேம். நீங்க வச்சிருக்கீங்களா? உங்க வீட்லயும் இருக்கா? எஸ் மேம். ஓ பரவாயில்லையே. ஸோ விவசாயிகள் அதனால பண்றீங்க. வீட்டுல காய்கறி விற்கிற காய்கறி வெள்ளை people who grow vegetables at home, அவங்க வந்து அவங்க விற்க கூடாது. விவசாயம் ப்ராப்பர் விவசாயம் பண்றவங்க தான் விற்கணும். அதுக்காக ஐடி கார்டு கொடுக்குறாங்களா? ஆமாங்க மேம். ஓகே. எவ்ரிபடி see it's a good reason or வேற எதனா ரீசன் திங்க் பண்றீங்களா இந்த கொஸ்டினுக்கு? இது ஒரு ரீசனாக இருக்கலாம். வேற நான் ஃபார்மர்ஸ், விவசாயிகள் அல்லாதவங்க, அந்த மாதிரி ஹோல்சேல் பண்றவங்க, விவசாயிகள் தெரிஞ்ச ரீட்டைலுக்கு வாங்கி பண்றவங்க, அந்த மாதிரி பீப்புள் வந்து செல் பண்ணா ஃபார்மர்ஸை வந்து அது பாதிக்கும். அதே மாதிரி கஸ்டமர்ஸையும் பாதிக்கும். அந்த உழவர் சந்தையோட பர்பஸையே அது ஸ்பாயில் பண்ண மாதிரி இருக்கும். அதனால போட்டோ ஐடென்டிஃபிகேஷன் யூஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. மித்தரம் வேற கரெக்ட். ஓகே, ஐ அக்ரி. பட் நான் கேக்குறேன், உழவர் சந்தையில வந்து we also talked about காய்கறி மட்டும்தான் விற்கணும்னு கிடையாது, இல்ல இல்லையா? நீங்க சொன்னீங்க இடியாப்பம் விற்கிறாங்க அண்ட் இளநீ விற்கிறாங்க, திங்ஸ் லைக் தட். அவங்களுக்கு எல்லாம் எப்படி ஐடி கிடைக்கும்? அவங்க எல்லாம் உழவர்களே கிடையாது, அவங்களுக்கு எப்படி ஐடி கிடைக்கும்? அப்புறம் ராஜி, உழவர் சந்தையில உழவர் மட்டும்தான் இல்லைன்னு நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம். காலேஜ்ல இருந்து மேம் கால் பண்றாங்க, லெஃப்ட் ஆயி கேட்டா. சரி. So yeah, anybody. So even though உழவர் சந்தை is not only for ஃபார்மர்ஸ்க்கு மட்டும்தான் இல்ல, மித்தவங்களும் வர்றாங்க. அப்படிங்கும்போது அவங்க எப்படி ஐடி வாங்குவாங்க? You can give me any answer. Doesn't have to be right answer. எனக்கும் there's no right answer, wrong answer. The whole point is to think and ask questions.
என்னவாக இருக்கலாம்? எதுக்கு அவங்களுக்குலாம் ஐடி இருக்குமா? இருக்காதா? மேபி தே டோன்ட் ஹேவ் ஐடி. வி ஆல்சோ டாக்ட் அபவுட் கொஞ்சம் பேர் ஐடி இல்லாத ஆட்களும் வர்றாங்கன்னு சொல்லிட்டு. மேபி இந்த இடியாப்பம் விற்கிறவங்க எல்லாம் ஐடி இல்லாத ஆட்களாகவும் இருக்கலாம். நான் நினைக்கிறேன் ஐடி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஷாப் வந்து கவர்மெண்ட் அலாட் பண்ணணும்னு நினைக்கிறேன். மத்தபடி இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ், பூ அந்த மாதிரி விற்கிறவங்க ஐடி இல்லாதவங்க சும்மா தனியா வச்சு செல் பண்ணுவாங்களா இருக்கலாம். கரெக்ட். தட்ஸ் a பாசிபிலிட்டி. அந்த ஏரியாவில் சரௌண்டிங் ஏரியாஸ்ல அந்த சந்தைக்கு ஜஸ்ட் அவுட் சைட் அந்த சைட்ல நின்று ரோட்ல நின்று அந்த மாதிரி பண்ணுவாங்களாக இருக்கலாம். தட்ஸ் a பாசிபிலிட்டி. எஸ். ஓகே. ஸோ தட் இஸ் ஐடி. ஐடி கொடுக்கறதுனால என்னெல்லாம் இஷ்யூஸ் இருக்கலாம்? ஐடி ஹேஸ் அ பர்பஸ் சொல்லிட்டாங்க. ஐடி இருந்ததுன்னா உழவர் சந்தைக்கு போகலான்னு சொல்லிட்டு, அதாவது உழவர்களை டிஃபரன்ஷியேட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. பட் ஐடி கொடுக்கறதுனால என்ன இஷ்யூவாக இருக்கலாம்? எதுக்காக ஐடி கேன் பி an இஷ்யூ? என்ன நினைக்கிறீங்க? Think hard. Actually, this is a valid question. யூஎஸ்ல ஓட்டு போட போறதுன்னா there is something called voter ஐடி. நம்ம ஊர்ல ஆதார் கார்டு இருக்கு, அது மாதிரி யூஎஸ்ல எல்லாருக்கும் கார்டெல்லாம் கிடையாது. ஸோ சம் பீப்புள் செட் ஓட்டு போட வர்றதுன்னா பீப்புள் நீட் டு ஹேவ் அ ஓட்டர் ஐடி அப்படி சொல்லிட்டு அது கொண்டு வரணும்னு கொஞ்சம் பேர் சொல்றாங்க. நிறைய பேர் அதை அப்போஸ் பண்றாங்க. இல்ல ஓட்டர் ஐடி வந்து கொடுக்க தேவை, ஓட்டர் ஐடி இருந்தா தான் ஓட்டு போட முடியும் அப்படின்னு சொல்றது தப்பு. அந்த ஓட்டர் ஐடி இல்லாட்டியும் அவங்களால ஓட்டு போட முடியணும் அப்படின்னு சொல்றாங்க கொஞ்சம் பேர். ரைட்? ஸோ த கொஸ்டின் இஸ், ஒரு ஐடியோட போய் ஓட்டு போட்டா இட் சீம்ஸ் லைக் அ லாஜிக்கல் ஒன். நீங்க போய் ஓட்டு போட போறீங்க, விச் இஸ் அ பிக் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஐடி கார்டு இருந்தா ஏன் ஐடி கார்டு இட்ஸ் குட் ஐடியா டு ஹேவ் அன் ஐடி கார்டு. இதுக்காக நிறைய பேர் வந்து ஐடி கார்டு இருக்கணுன்ற அவசியம் இருக்கக்கூடாது, நீங்க வந்து அதை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. எதுக்காக சொல்றாங்க? சேம் கொஸ்டின் ஐம் ஆஸ்கிங். உழவர் சந்தையில ஐடி கார்டு வந்து கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்றதுனால என்ன பிரச்சனைகள் இருக்கலாம்? What could be the downside of having ID cards? Ma'am, they might create fake IDs. They might, but then still there is ID card, right? Fake ID create பண்ணாலும் ID card is still there. வேற என்ன இஷ்யூவாக இருக்கலாம்? So Raji, the question is, எதுக்காக ஐடி கார்டு இருக்கிறதுனால என்ன பிரச்சனைன்னு கேட்கிறேன். The negative side of having ID card. என்ன பிரச்சனை இருக்கலாம்? Anything, whatever comes to mind. Yeah, Obulakshmi says maybe the people will create fake IDs. Sure. வேற? ஐடி கார்டு வாங்குற ப்ராசஸ் மேபி பெருசா இருக்கலாம். அன்எஜுகேட்டடா ஃபார்மர்ஸ் ரொம்ப வயசானவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம். அது that is one of the main reasons. ஐடி கார்டு இப்போ உழவர் சந்தையில உழவர்கள் ஃபார்மர்ஸ், மோஸ்ட் ஆஃப் த ஃபார்மர்ஸ்க்கு வந்து என்ன ப்ராசஸ் பண்ண வைக்கணும்னு தெரியாது. அப்படிங்கும்போது அவங்களோட ஒரு எக்ஸ்ட்ரா ப்ராசஸை நீங்க போய் கவர்மெண்ட்ல போய் பேசி ஐடி வாங்கி அப்புறம் தான் நீங்க வர முடியுன்றது எக்ஸ்ட்ரா ஸ்டெப். அது நம்ம ஊர்ல வந்து இந்தியா கொஞ்சம் லஞ்சம் குஞ்சம் கொடுக்கணும். ஐ டோன்ட் நோ இஃப் இட் ஹேப்பன்ஸ் ஆர் நாட். இப்போ உழவர் சந்தைக்கு அதெல்லாம் ஆகுமான்னு எனக்கு தெரியாது. ஸோ ஆடிங் எனி எக்ஸ்ட்ரா ப்ரொசீஜர் is going to be a problem for people, especially if people are uneducated or already நிறைய ஒர்க் பண்ணி வெயில்ல ஒர்க் பண்ணி உழவர் சந்தை இட்ஸ் நாட், ஐ மீன் அக்ரிகல்ச்சர் ஃபார்மர்ஸோட லைஃப் இஸ் நாட் ஈஸி. அப்படிங்கும்போது கஷ்டம் அவங்களுக்கு. ஸோ சேம் ஆர்குமெண்ட் they do it for voter ID also. உழவர் சந்தை அட்லீஸ்ட் கொஞ்சம் பேருக்கு ஓட்டர் ஐடின்றது எல்லாரும் ஓட்டு போடணும். பிகாஸ் இட்ஸ் யுவர் ரைட். ஓட்டர் ஐடின்றது உங்க உரிமை. சிட்டிசன், நீங்க வந்து ஓட்டு போடுறது உங்க உரிமை. அப்படிங்கும்போது 70 வயசு 80 வயசுக்காரங்க இருப்பாங்க, படிக்காதவங்க இருப்பாங்க. அவங்க எல்லாரையும் ஃபோர்ஸ் பண்ணி நீங்க போய் இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணி ஐடி வாங்க. நிறைய பேர் வீட்டை விட்டு வெளியிலே போக முடியாதா இருக்கும். அவங்களாம் எப்படி பண்ணுவாங்க இந்த ஐடியெல்லாம்? ஸோ சேம் திங் மே அப்ளை ஃபார்
ஃபார்மர்ஸ் ஆல்சோ போய் ராஜி உங்களுக்கு ஐடி வாங்குற ப்ராசஸ் என்னன்னு தெரியுமா? எப்படி வந்து நீங்க கவர்மெண்ட் அபிஷியல்ல நானும் வந்து ஒரு ஃபார்மர் அப்படின்னு எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? மேம் தாலுகா ஆபீஸ்ல போய் ரெஜிஸ்டர் பண்ணணும் மேம். நாங்க விவசாயி அப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் மேம். நம்மளோட ஆதார் கார்டு ஃபோன் நம்பர்லாம் கொடுக்கணும் மேம். அவங்க ஊருக்காரங்கிட்ட வந்து கேட்பாங்க, இவங்க விவசாயம் பண்றாங்களா இல்ல சொத்து அதிகமா வச்சிருக்காங்களான்னு கேட்பாங்க. எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தான் இந்த ஐடி கார்டு கொடுப்பாங்க. ஓ ஓகே. நீங்க நிஜமாவே சந்தையில தான் இருக்கீங்களா அப்படின்றத மீனிங் நிஜமாவே ஃபார்மர் தானா அப்படிங்கறத பக்கத்து வீட்டுக்காரங்களும் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணுவாங்களா? ஆமாங்க மேம். சரி 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 சரி. ஸோ எவ்வளவு நாள் ஆகும் இந்த ப்ராசஸ்க்கு? மேக்ஸிமம் 1 month ஆயிடும் மேம். ஓ 1 month ஆகும். அதுல அந்த தாலுகா ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்களுக்கு பணம் கொடுக்கணுமா? கொடுத்துதான் மேம் ஆகணும். ஐசி எவ்வளவு கொடுக்கணும்? ஒரு 200 ரூபாய் கொடுக்கணும் மேம். ஐசி. ஓகே. ஸோ யா தட்ஸ் வாட் ஐம் டாக்கிங் அபவுட், ரைட்? ஸோ இது வந்து இட்ஸ் an எக்ஸ்ட்ரா ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் வந்து அவங்களுக்கு பணம் கொடுத்து ஒரு மாசம் வெயிட் பண்ணி அந்த ஐடி கார்டு எவ்வளவு நாளைக்கு வேலிட் இருக்கும்? டேட்லாம் கொடுப்பாங்களா? ஒரு மாசம், ஒரு 2 வருஷத்துக்கு வேலிடு, 10 வருஷம் வேலிடு அந்த மாதிரி கொடுப்பாங்களா? இல்ல பெர்மனண்டாவா? ராஜி உங்களுக்கு தான் தெரியும், நீங்க தான் அந்த ப்ராசஸ் பண்றீங்க. மேம் அந்த எலெக்ஷன் வார வாரம் மாத்திக்கிட்டே இருக்கணும் மேம். நம்ம எலெக்ஷன் இப்போ வந்து முக ஸ்டாலின் இருக்கார்ல முதலமைச்சரா, இப்ப அவர் ஆட்சியில இருக்கிறப்போ ஒரு ஐடி கார்டு மேம், அடுத்த எலெக்ஷன் வரப்ப அடுத்த அவர் ஐடி கார்டு வாங்கணும் மேம். எதுக்கு எலெக்ஷனுக்கு ஐடி கார்டுக்கு என்ன சம்பந்தம்? அப்படிதான் எங்க வீட்டுல வாங்கி வச்சிருக்காங்க. வா, கேன் எனிபடி கெஸ்? யாருக்காவது சொல்ற ரீசன் என்னன்னு சொல்ல முடியுமா? எலெக்ஷனுக்கும் ஐடி கார்டுக்கும் என்ன சம்பந்தம் சொல்லிட்டு எனி கெஸஸ்? யோசிச்சு பாருங்க என்னவாக இருக்கலாம். what do you think? ஜானி, what do you think? மேம் அது தெரியல மேம், அது எனக்கு சரியா புரியல. அது எப்படி, எதுக்காக அது எலெக்ஷனுக்கு வந்து மாத்தானா? அப்படி இருக்க மாத்தலாம். ஐ மீன் யோசிச்சு பாருங்க. the whole class is about thinking. என்ன ரீசனாக இருக்கலாம்? ஒரு வேக் ரீசனா கூட இருக்கலாம். ஐ மீன் இட்ஸ் எனிதிங், ஜஸ்ட் வாட் எவர் கம்ஸ் டு மைண்ட். உங்களுக்கு என்ன தோணுதோ. எஸ் Ma'am, to count votes, how much they have received from people? அதுக்கும் உழவர் சந்தை ஐடி கார்டுக்கும் என்ன சம்பந்தம்? உழவர் சந்தை ஐடி கார்டு they change every time the government changes. To get updated, ma'am. வேற ஒவ்வொரு எலெக்ஷன் வரும். To get updated. What do you mean to get updated? To update what? Ma'am, if anything changes happens, ma'am, so that they can update with that ID card. No. அதுக்கும் why are they doing it in election time? That can happen anytime. Right? Yes, ma'am. Yeah. So I want others to ask questions. If someone answers, go ahead. But I want you all to think. The whole point again, the whole point is to think and talk. என்னவாக இருக்கலாம்? Ma'am, might be commission. Okay, what commission? அந்த தாலுகா ஆபீஸ்க்கு 200 ரூபாய் கொடுக்கணுமே, அதை இன்னொரு தடவை வாங்கலாம்னு சொல்லிட்டா Black money. இருக்கலாம். ஓகே. வேற என்ன ரீசன் இருக்கலாம்? மேபி ஐடி கார்டுல வந்து I don't know how the ID card looks. மேபி அதுல வந்து சீஃப் மினிஸ்டர் போட்டோ போட்டிருந்தாலும் போட்டிருக்கலாம். புது எலெக்ஷன் வரும்போது புது சீஃப் மினிஸ்டர் வந்தா you have to change the photo because now it is not, whatever முதலமைச்சர், அவருக்கு முதலமைச்சர் A, அதுக்கு பதிலா இப்ப முதலமைச்சர் B, அவரோட படம் அவரோ அவங்களோ ஒரு லேடி, அவங்க போட்டோ போடலாம் இருக்கலாம். மேபி that could be a reason. That's why election time. Is that right? That's a possibility. நம்ம ஊர்ல photo, any government thing, they put a picture of the chief minister, right?
தமிழக அரசுன்னு மட்டும் போடாம whoever, பண்ணுவாங்களா இல்லையா? எஸ் ஆர் நோ? Yes, ma'am. Possible, right? It's possible. So maybe that is one of the reasons. அது மாதிரி வேற என்ன? Anybody can think of any reasons? All right, we can move on to the next question. So yes. மேபி புது கவர்மெண்ட் வந்து அவங்க வந்து இன்னும் சில ஃப்ரீ ரிசோர்சஸ் எல்லாம் ஃபார்மர்ஸ்க்கு கொடுப்பேன் அந்த மாதிரி சொல்லலாம். இப்போ சீட்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாம் ஆல்ரெடி ஃப்ரீயா கொடுக்குற மாதிரி இன்னும் இதெல்லாம் நாங்க ஆட் பண்ணி தருவோம் அப்படின்னு சொல்றது மேபி அந்த ஐடி கார்டுல அதெல்லாம் போடலாம். ஓகே, பாசிபிள் இருக்கலாம். ஓகே, ஐடி கார்டுல ஜஸ்ட் பேரு மட்டும் போடாம, பேரு ஃபார்மர் மட்டும் போடாம, இந்த ஃபார்மருக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்கு, அந்த எலிஜிபிலிட்டி சேஞ்ச் ஆகலான்றீங்க. புதுசா வந்து யூஆர் எலிஜிபிள் ஃபார் மோர் திங். உழவர் சந்தைக்கு போறது மட்டும் இல்லை, நீங்க யூஆர் எலிஜிபிள் டு கெட் மோர் சீட்ஸ், வாட் எவர், சம்திங் லைக் தட். ஸோ திங்ஸ் லைக் தட் தே கேன் சேஞ்ச். ஸோ ஓகே, தட்ஸ் அ பாசிபிலிட்டி. Anything else? Anybody else? Anything else? Okay, we'll move on to a different question. So now Johnny, I saw you were thing. நீங்க புதுசா நீங்க என்ன கேள்வி ஆட் பண்ணீங்க? What was your new why question? மேம் நான் அது மறந்து ஆட் பண்ணல மேம். அதுல நான் ஆன்சர் மட்டும் தான் பண்ணேன். சரி, என்ன क्वेश्चन என்ன? Do you have a question now? அதுல அப்படி வைக்கிறது ஒருவேளை அப்படி இந்த இது போட்டோ இருந்துச்சுன்னா அதுல இது சரியில்லை, அது மாத்தணும்னு நான் சொல்லி, அதாவது அது போட்டோ அப்படி இருந்துச்சுன்னா அந்த ஐடி கார்டுல அப்படி சிஎம்க்கு இது இருந்துச்சுன்னா அது மாத்தலாம். ஓகே, வேற என்ன ரீசனாக இருக்கலாம்? ஆல்சோ ஐ வாஸ் திங்கிங் ஐடி கார்டு வந்து என்னது எலெக்ஷன் வந்து ஒன்ஸ் இன் வாட் 4 years 5 years something like that இல்லையா? 5 வருஷம். It's a good idea to check again every 5 years. Right? Every 5 years வந்து நம்ம மாத்துறது it's a good idea. But நான் ஐடி கார்டு எலெக்ஷனோட வருது எனக்கு தெரியும். ஓகே, ஸோ ஜானி, நான் என்ன கேட்குறேன், புது கொஸ்டின், we are starting a new question. So what is your question? நீங்க எந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எந்த கொஸ்டின் எடுத்தீங்க, எதுக்கு ஆன்சர் பண்ணீங்க? Tell me one of the questions and your answer. இது 4 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணதா? either 4 கொஸ்டினுக்கு or I said come up with your own why question. இந்த ஐடி கார்டு we had 4 or 5 questions நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது. அப்ப நீங்களாவே ஒரு கொஸ்டின், உங்களோட ஓன் கொஸ்டின் ஒன்று எழுதணும்னு போட்டிருந்தேன் இல்லையா? பண்ணீங்களா? இல்லாட்டியும் பரவாயில்ல, அந்த 4 கொஸ்டின்லயே ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லுங்க. பிக் எனி கொஸ்டின் and give me your answer. அது ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு வந்து என்னது வேற டைம்ல எதுக்கு வேற இதுல மார்க்கெட்ல இது பண்றாங்க வைக்காங்க அப்படின்னு சொன்னது. இப்படி கேட்ட அந்த क्वेश्चनக்கு எனக்கு ஆன்சர் ஒருவேளை அங்க ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு தானே இந்த எல்லா இதான் இருக்கு. அதாவது ஆட்களுக்கு போய் வாங்குறதுக்கு கரெக்டான ஒரு டைம்ல போய் ஒவ்வொரு இடத்துலயும் சில நேரம் சாயங்காலம் வைப்பாங்க, சில நேரம் காலையில வைப்பாங்க. அப்போ அது ஒவ்வொரு இடத்துக்கும் டைம் வந்து சூட்டபிளா இருக்குது. ஓகே, ஐ கைண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்ட். இன்னும் கொஞ்சம் டீடைலா ஒழுங்க கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க, இன்னொரு தடவை சொல்லுங்க. அதாவது பிளேஸ பொறுத்த அளவுல ஒருவேளை மக்கள் வந்து அதிகமா இந்த டைமுக்கு தான் மார்க்கெட்டுக்கு எல்லாம் வருவாங்கன்னு பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் क्वेश्चन சொல்லுங்க, கிளியரா क्वेश्चन சொல்லுங்க. அது வேற மார்க்கெட்ல எதுக்கு வேற டைம்ல இது பண்றாங்க, அதாவது ஒவ்வொரு மார்க்கெட்லயும் ஒவ்வொரு டைம்ல இது பண்றாங்கல்ல, அது ஏன் அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் क्वेश्चन. அதுக்கு எனக்கு தோணுது ஒவ்வொரு இடத்துலயும் மக்கள் வந்து கம்ஃபர்டபுளா எப்ப கரெக்டா போய் வாங்குவாங்கன்னு பார்த்து வைப்பட்டிருக்கோம். இல்ல விற்கிறதுக்கு கரெக்டா சாதனங்கள்லாம் கொண்டு வந்து விற்கிறதுக்கு இப்படிப்பட்ட டைமுக்கு கரெக்டா இருக்குன்னு பார்த்து ஒவ்வொரு இடத்த பொறுத்த அளவுல வைப்பாங்கன்னு எனக்கு தோணும். ஓகே, ஸோ நீங்க சொல்றீங்க உழவர் சந்தை ஒரு ஊர்ல வந்து காலையில 7 to 10 இருக்கும், இன்னொரு ஊர்ல வந்து 9 to 2 இருக்கும், இன்னொரு ஊர்ல ஈவினிங் 6 to 10 இருக்கும். எதுக்காக உழவர் சந்தை டிஃபரெண்ட் டைம்ல இருக்கு? Is that the question? ஆமா. ஓகே, அந்த क्वेश्चनோட ஆன்சர் வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, அந்த ஊர் மக்களுக்கு அந்த டைமிங் தான் கரெக்டா இருக்கும், அந்த ஊரை பொறுத்து அவங்க அப்படி வைக்கிறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஓகே, குட். Now anybody else அந்த சேம் क्वेश्चनக்கு anybody else have different answer?
எதுக்காக டிஃப்ரெண்ட் டைம்ல வைக்கிறாங்க? அது என்ன ஆன்சராக இருக்கலாம்? வேற என்ன ஆன்சர்ஸ், பாசிபிள் ஆன்சர்ஸ் இருக்கலாம்? Ma'am, ம் because Yeah. they can earn more profit, ma'am. ம் And லைக் ஹவ்? also, like by fixing, like setting days and time so that they'll be available on this day and time, so that they can sell their products to the customers and they can have a profit. So because if it is in one place, ma'am, there might be loss also, because we doesn't know when profit comes in, and there is a loss. The question is, some places it's 7 to 10, 7 a.m. to 10 a.m. Some places it's 9 a.m. till 12 p.m. Some places it is 6 p.m. till 8 p.m. Is that right? Is that the question? அப்படி இருந்ததுனால் எதுக்காக ஒவ்வொரு in Bangalore it is 6 a.m. to 10 p.m. or whatever, and in Arupakottai it's 11 a.m. to 1 p.m. Why are these the timings different? That is the question. So what's your answer again, Obhalakshmi? இந்த கொஸ்டினுக்கு உங்க ஆன்சர் என்ன? Availability of their time, ma'am. So they would have set availability of the time. What do you mean by availability of what time? Whose time? customers' time. Availability of the customers. Time. Only the customers? No, ma'am. The person who's selling. Selling. So that was the Johnny's answer is that depending on அந்த ஊர்ல, depending on இப்ப பெங்களூர்ல if you have a கடை வச்சிருந்தா பெங்களூர்ல most probably evening is better, mainly because எல்லாரும் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வீட்டுக்கு போற வழியில ஃபார்மை வாங்கிட்டு போகலாம். So that could be an answer. So that is how Bangalore works. அதே இது அருப்புக்கோட்டையில வைக்கிறதாக இருந்தால் மேபி மார்னிங் இஸ் பெட்டர், பிகாஸ் காலையிலேயே எல்லாரும் சமைச்சு வச்சுட்டு then they go to work, something like that. Then maybe there is more housewives in Arupakottai. So depending on இந்த ஊரோட லைஃப் ஸ்டைல், அந்த ஊர்ல இருக்கிற அந்த பீப்புளோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி they are setting the time. That is one answer. And I want different answers. Yes, Harshika. மேம் எங்க ஏரியா எப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு ஊர்ல நடக்கும் மேம். ஓகே, எதுக்காக the question? மேம் அவங்க வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து ஒரு ஊருக்கு போற மாதிரி இருக்கும். அந்த சுத்தி இருக்கிற ஏரியா மக்கள் எல்லாரும் அந்த ஒன் டே வந்து கூடி வாங்கிக்குவாங்க. அடுத்த ஏரியாவுக்கு போக அவங்க சுத்தி இருக்கவங்க எல்லாம் வாங்கிக்குவாங்க. அப்படின்னு பீப்புள்ஸ்க்கும் பெனிஃபிட், அவங்களுக்கும் பெனிஃபிட் இருக்கும். எப்படி? How is it beneficial? மேம் அவங்க சேல்ஸ் பண்றவங்களுக்கு வந்து டெய்லியும் அவங்களுக்கான அந்த இது செல் ஆகுது, அதனால அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். சுத்தி இருக்க பீப்புள்ஸ் வந்து அவங்களுக்கு தேவையான 1 வீக்கு தேவையான அந்த காய்கறிகள் எல்லாத்தையும் வந்து வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவாங்க. Okay, so that is Kaushika's answer. எங்கேயும் போகும். அது வந்து எங்க ஏரியால அப்படி இருக்கும் மேம். உங்க ஏரியா. So anybody has questions on that answer? What are the pros and cons? அவங்க கௌஷிகா என்ன சொல்றாங்க? இன்னைக்கு இந்த ஊரு, நாளைக்கு அந்த ஊர். So I can go to, நான் ஒரு ஃபார்மரா இருந்தா I can go to many different ஊருக்கு போய் நான் விற்கலாம். So I have more customers coming. அந்த ஊர்ல இருக்கவங்களுக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை வாங்கிட்டு வந்துடலாம். ஓகே, so that's her answer. Any questions on that answer? இதுல என்ன advantages, disadvantages? என்ன பாஸ்கர்? அது கஸ்டமர் வந்து கொஞ்சம் க்ரௌடா வர்றதுனால அவங்க டைம் கொஞ்சம் பிரிக்கிறாங்க மேம். அதிகமா கஸ்டமர் வர்றதுனால. What do you mean? இன்னொரு சொல்லுங்க. கஸ்டமர்ஸ் அதிகமா வர்றதுனால what do you mean by டைம் பிரிக்கிறாங்க? இன்னொரு சொல்லுங்க. I don't understand the answer. வந்து ஒரே சந்தைன்னா கஸ்டமர் அதிகமா வருவாங்க மேம். அதனால அவங்க கொஞ்சம் டிஃபரெண்டா டைம் செட் பண்றாங்க மேம். கூட்டம் ஜாஸ்தியா இருக்கும், அந்த கூட்டத்தை குறைக்கிறதுக்காக டிஃபரெண்ட் டைம்ல வைக்கிறாங்கன்னு சொல்றீங்க. அது ஒரு பாசிபிலிட்டின்னு சொல்றீங்க. ஆமா மேம். கரெக்ட். தட்ஸ் a possibility too. ஒரே இடத்துல வச்சு எல்லா ஊர்க்காரங்களும் வந்தா கச்சன்னு இருக்கும்.
அதை தனித்தனியா வச்சிட்டோம்னா அட்லீஸ்ட் யூ கேன் டிவைட் தி திங். ஓகே, வெரி குட். எனிதிங் எல்ஸ்? நீங்க வந்து இந்த ஆன்சரும் கொடுக்கலாம், நெகட்டிவ் ஆன்சரும் கொடுக்கலாம். ஆசன் அப்படி பண்றது தப்பு, இந்த மாதிரி பண்ணா அது இட்ஸ் நாட் அ குட் ஐடியா, அப்படி அந்த ஆன்சரும் நீங்க சொல்லலாம். the whole idea is to think it from இந்த ப்ராப்ளத்தை think from different angles. மேம் இதனால வந்து இப்ப ஒரு ஏரியாவுக்கு ஒரு நாள் போடுறாங்க மேம். அந்த டே போக முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருந்தா அவங்க போக முடியாட்டா அந்த 1 வீக்கான திங்ஸ் வந்து அவங்களால வாங்க முடியாம போகுது. இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் மேம். அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் டெஃபினெட்லி. எஸ். வேற திங்க் மேம் அப்புறம் ஃபார்மர்ஸ் வந்து ஒரு ஏரியால இருந்து இன்னொரு ஏரியாவுக்கு டெய்லி மாத்தி மாத்தி போறதுனால டிரான்ஸ்போர்ட் வந்து கஷ்டமா இருக்கலாம் மேம். மேபி அவங்க செல் பண்ற காசுல பாதி வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கே செலவாகிறதா இருக்கலாம். கரெக்ட். Again, any counter arguments? ஜனனி சொன்னதுக்கு counter arguments இருக்கா? What is the counter argument? இது வந்து லைக் how people talk in கோர்ட்ல பேசுற மாதிரி. ஒரு ஆள் ஒரு ஆர்குமெண்ட் கொடுத்தா இன்னொரு ஆளு கேன் கம் அப் வித். இப்ப ஐடி கார்டுக்கே நான் சொன்னேன், யாராவது ஒருத்தங்க சொன்னீங்க, then I gave a counter argument. அது மாதிரி இப்ப கௌஷிகா சொல்றது, ஜனனி சொல்றது, பாஸ்கர் சொல்றது, அதுக்கு if you guys can either agree or disagree, எதுனாலும் பண்ணிக்கலாம். ஐடியா இஸ் டு திங்க். அவங்க சொன்னதை திங்க் பண்ணி you have to come up with a different answer. ஜனனி சேஸ் ஒவ்வொரு ஊருக்கா போறதுன்னா கஷ்டம். நான் கேட்கிறேன், நானு how is that different from இப்போ நான் என்னோட பேஸ் வந்து அத்துக்கோட்டையில வச்சிருக்கேன். நான் தான் ஃபார்மர். டெய்லி நான் உழவர் சந்தைக்கு போனோம். நான் உழவர் சந்தை இந்த ஊர் காரியாபட்டிக்கு போறேனா இல்ல பக்கத்துல திருச்சிலிக்கு போறேனா, வாட் டிஃபரன்ஸ் டஸ் இட் மேக் ஃபார் மீ? எனிவேஸ் ஐ ஹேவ் டு கோ சம்வேர். ஸோ நான் ஒரு நாளைக்கு ஒரு ஊருக்கு போறேன் நான். ஸோ வை இஸ் இட் அ ப்ராப்ளம் ஃபார் மீ ஃபார்மர் அஸ் அ ஃபார்மர்? ஜனனி, தட்ஸ் வாட் யூ செட் ரைட்? டெய்லி வேற ஒரு இடத்துக்கு போக வேண்டியிருக்கு சொல்லிட்டேன். மேம் அருப்புக்கோட்டையில தான் அவங்களோட லேண்ட் இருக்குன்னா அவங்க டெய்லி அங்க மட்டுமே வித்துக்கிட்டாங்க, டிரான்ஸ்போர்ட்டுக்கு இதாகாது மேம், செலவாகாது மேம். சோ அங்க இருந்து வேற இடத்துக்கு போகும்போது மேபி எக்ஸ்ட்ராவா அவங்களுக்கு செலவாகும். கரெக்ட். ஸோ இட்ஸ் கிவன் அந்த ஊரை பொறுத்து, எந்த ஊர்ல அவங்க ஃபார்ம் பண்றாங்களோ அதை பொறுத்து. அதே ஊர்ல சந்தை இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. வேற ஊர்ல சந்தை போடுறதா இருந்தால் டிபெண்டிங் ஆன் த டிஸ்டன்ஸ் இட் இஸ் கோயிங் டு காஸ்ட் them more money. Yes, that would disadvantage. வேற மேம் இப்போ வந்து அவங்க அதுக்கான செலவு போடுறாங்கன்னா அதுக்கான ப்ராஃபிட்டும் அவங்க பாத்துடுறாங்கல்ல மேம். அந்த டேக்குரிய ப்ராஃபிட் அவங்க செலவோட அதிகமா பாத்துடுறாங்க. அப்படின்னா அவங்களுக்கு அது ப்ராஃபிட்ல தான் போகுன்றது என்ன நிச்சயம்? சரி, எனிவேஸ் நான் வந்து கத்திரிக்காய் வந்து கிலோ 50 ரூபான்னு விற்க போறேன். அது நான் அத்துக்கோட்டையில வித்தாலும் கிலோ 50 ரூபாய் தான், காரியாபட்டில வித்தாலும் கிலோ 50 ரூபாய் தான். ஸோ இப்ப நான் காரியாபட்டில விற்கிறதுனால நான் காரியாபட்டிக்கு போற செலவு இருக்கு. வேற அத்துக்கோட்டையிலே வித்துனா எனக்கு அந்த செலவு கிடையாது இல்லையா மேம்? இப்போ வந்து 1 டே பெர் டேக்கு வந்து மாத்தி மாத்தி போடுறாங்க சந்தை. அப்படின்னு அந்த ஏரியா பீப்புள்ஸ்லாம் வாங்கியிருப்பாங்க. டெய்லியும் வந்து அவ்வளோ காய் வாங்க மாட்டாங்க. அதனால மற்றவருக்கு போகையில அது வந்து அதிகமா சேல்ஸ் ஆகுங்க மேம். That is correct. You have better chances. நிறைய பேர் வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்கு. வெரி குட். அதர்ஸ், தமிழரசி இன்னும் பேசவே இல்லை. எஸ் மேம். What do you think? மேம் அவங்களோட அட்வான்டேஜ் என்னன்னா விற்காம போறோம்ல மேம் பொருள், அது எல்லாத்தையும் வேற சந்தையில போகும்போது அவங்க வித்துருவாங்க மேம். அது வந்து அட்வான்டேஜ், விற்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதே இது ஒரு வாரம் வந்து 1 வீக் ஃபுல்லா மாறி மாறி போறாங்க அப்படின்னா விற்காம திருப்பி யூஸ் பண்ணி அது நம்ம கிட்ட கொண்டு வர டிஸ்அட்வான்டேஜ். என்னது சொல்லுங்க, டிஸ்அட்வான்டேஜ் என்னது? இப்ப இந்த வீக்ல இப்ப நான் கத்திரிக்காய் வாங்கினேன் அப்படின்னா நெக்ஸ்ட் டேல இன்னொரு இடத்துக்கும் அதவே கத்திரிக்காய் மாத்தி எங்கெங்க சந்தை போறோம் அந்த இடத்துல கொண்டு போற மாதிரி விற்காம இருக்கும்போது அப்படி கொண்டு போயிட்டு நம்ம வாங்கும் போது அது டிஸ்அட்வான்டேஜ் நமக்கு. கஸ்டமருக்கு கொஞ்சம் பழைய கத்திரிக்காயா இருக்கு, அதனால டிஸ்அட்வான்டேஜ் சொல்றீங்க. ஓ ஐ சி. ஓகே, கஸ்டமருக்கு இது ஃபார்மருக்கு அட்வான்டேஜ், இவங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜா? ஓகே. எனி கவுண்டர் ஆர்குமெண்ட்ஸ்?
மேம் மேபி விற்காம போனதை வந்து இப்போ கத்திரிக்காய் இது பண்ணுறாங்க. அன்னைக்கு விற்காட்டா அதை வந்து அவங்க வத்தலா போட்டுட்டு நியூ புதுசாக இப்போ அறுவடை பண்ணுறதை வந்து எடுத்துகிட்டு வந்து விற்கலாம்ல மேம்? Yeah. Because ஏன்னா அந்த இது அறுவடை பண்றது எல்லாம் வந்து வேஸ்டா போயிடும் அடுத்த நாளைக்கு அப்படியே வச்சிருந்தாங்கன்னா. அதனால அதை வத்தலா போட்டு வேற இதுல வித்துட்டு இது பண்ணலாம். ஏன்னா உழவர் சந்தையோட மெயின் பர்பஸே ஃப்ரெஷ்ஷா இருக்கணும்ன்றது. அப்படிங்கும்போது நேற்று விற்காத காய்கறி நாளைக்கு இன்னொரு புதுசா சந்தையில போய் வித்தோம்னா தென் உழவர் சந்தையோட பர்பஸே போச்சு இல்லையா? அண்ட் மோர் ஓவர் கத்திரிக்காய் போட்டு டெய்லி எனக்கு கத்திரிக்காய் விளையும். டெய்லி நான் அறுவடை பண்ணா டெய்லி புதுசா விற்கணும். தமிழரசி அப்படின்ற கேஸ்ல நீங்க சொன்ன ஆர்குமெண்ட் ஒர்க் ஆகுமா? நோ மேம். ஓகே. எனிதிங் எல்ஸ்? எனி அதர் ஆர்குமெண்ட்ஸ்? மேம் அவங்க இப்ப விற்காத வத்தலா போடணும்னு சொல்றாங்க மேம். அப்படி வத்தலா போட்டா அவங்களுக்கு நஷ்டம் தானே மேம், லாபம் கிடைக்காதுல. அதனால லாபம் கிடைக்கிறதுக்காண்டி அந்த பொருளை விற்கணும் தான் மேம் எதிர்பார்ப்பாங்க. கரெக்ட். முடிஞ்ச வரைக்கும் விற்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அதுக்கு என்ன பண்றாங்க? அதனாலதான் மேம் அதை வத்தலா போடாம அந்த பழசானாலும் கொண்டு போய் வித்துறணும் அப்படின்றதுக்காக கொண்டு போய் வித்துறாங்க மேம். ஈவினிங் அதனால ஈவினிங் விலையை குறைச்சிடுறாங்க. ஆமா மேம், விலையை குறைச்சா எல்லாரும் வாங்கிட்டு போயிருவாங்க, நம்மளுக்கும் பொருள் காலியாயிருன்றதுக்காண்டி விலையை கம்மி பண்ணி சாயந்தரமா என்னவா இப்படியாவது வயிற்று போனா போதுன்னு விட்டுடுறாங்க அவங்க. எஸ், தட்ஸ் வாட் ஹேப்பன்ஸ். ஓகே, தட்ஸ் குட். அண்ட் so இப்போ என்ன, so we are discussing about இதுக்காக மல்டிபிள் இதுக்கு. so what I was thinking, நம்ம ஊர்ல ஒரு வாரத்துக்கு காய்கறி, எங்க ஊர்ல உழவர் சந்தை வாரத்துக்கு ஒரு தடவை வருதுன்னா நான் வந்து ஒரு வாரத்துக்கான காய்கறி ஃபுல்லாவா வாங்கி வைக்க போறேன். தட் வாட் உங்க வீட்ல எல்லாம் பண்ணுவாங்களா? ஒரு வாரத்துக்கு காய்கறி வாங்கி வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிருப்பாங்களா? எல்லாரும் வீட்லயும் முதல்ல ஃப்ரிட்ஜ் இருக்குமா? ரைட். அண்ட் அந்த காய் அந்த ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை வாங்கி வச்சேன்னா அந்த ஃப்ரெஷ்னஸே இல்லாமல் போயிடுமே எனக்கு. இந்த வாட் த பாயிண்ட் ஆஃப் கோயிங் டு உழவர் சந்தைக்கு போய் பிரயோஜனம்? கன்சியூமர் இட்ஸ் அ டிஸ்அட்வான்டேஜ் ஃபார் மீ, ரைட்? நான் வாங்குற நான் தான் கஸ்டமர்னா எனக்கு டிஸ்அட்வான்டேஜ். வாரத்துக்கு ஒரு தடவை தான் எனக்கு சந்தை இருக்கு எங்க ஊர்ல. இந்த ஊர்ல அப்படிதான். யூஎஸ்ல வந்து வாரத்துக்கு ஒரு ஏரியாவுக்கு உழவர் சந்தை வாரத்துக்கு ஒரு நாள் தான். நான் டெய்லி ஃப்ரெஷ்ஷா எல்லாம் காய்கறி வாங்கினா டெய்லி டிஃப்ரெண்ட் கடைக்கு போகணுமா இருக்கும். எனி அதர் ஆர்குமெண்ட்ஸ் ஆன் தட்? டிஃப்ரெண்ட் இதுக்கு Ma'am, they can buy how much it is required for particular week, so that next week they can buy more fresh, ma'am. Correct. Don't need, they don't need to buy for 2 weeks at once only, ma'am. Yeah, but I have to buy for 1 week at a time, at least. But limited, ma'am, not more. Not more. Yeah, I guess. Yeah. Because anyways it will get wasted, ma'am, because it won't be fresh all the whole week. Exactly, that's why I'm saying it's better if there is a farmers market every day for me, so that I can go buy fresh every day. But then the question is, do I have time to go every day? Daily போய் காய்கறி வாங்கிட்டு வந்து சமைச்சு, it's not going to happen. All right, so let's talk about a different question now. Any volunteers? Any other different question? What Andichi நீங்க சொல்லுங்க, what is your question? Okay, maybe Janani. Go ahead, Janani. எஸ் மேம். மேம் அந்த 4 क्वेश्चंस இல்லாம நான் இன்னொரு ஓன் क्वेश्चन போட சொன்னீங்க மேம், அது சொல்லலாம்? சொல்லுங்க மேம். நான் நிறைய ஹோட்டல்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி உழவர் சந்தையில வந்து வாங்குவாங்க அப்படின்னு சொன்னாங்க மேம் லாஸ்ட் கிளாஸ்ல. சோ அந்த மாதிரி உழவர் சந்தையில வந்து வாங்குறதை விட ஹோல்சேல் மார்க்கெட்ல வாங்குறது பெட்டர் தானே? ஏன்னா அங்க வந்து இன்னும் சீப்பரா கிடைக்கும் அப்படிங்கறது என்னோட क्वेश्चन. ஓகே, எஸ். For the hotel ஆட்களுக்கு, not the individual families, ஹோட்டல் ஆட்கள் வந்து ஹோட்டல்காரங்க do they even buy it from உழவர் சந்தைக்கு வருவாங்களா? I think we talked about it in the class. So in the rest of the class, what do you guys think? அவங்க question பத்தி என்ன நினைக்கிறீங்க? Ma'am, I feel in the wholesale market there will be a middleman, so we have to pay extra money. So if it is in farmers market, it is a flow, ma'am. The amount actually what they are giving, we'll get directly. So if it is in that, more amount has to be paid from customer side, ma'am. So நீங்க சொல்றீங்க உழவர் சந்தைன்னா அந்த ஹோட்டல்காரங்களுக்கு சீப்பா இருக்கும்,
ஹோல்சேல்ல போறதுன்னா கொஞ்சம் கொஞ்சம் மோர் எக்ஸ்பென்சிவா இருக்கும். எதுனா ஏன்னா மிடில் மேன் இருக்காங்கன்னு சொல்றீங்க. ஓகே, எனி கவுண்டர் ஆர்குமெண்ட்ஸ்? அதர்ஸ் என்ன நினைக்கிறீங்க ராஜி? மேம் ஹோட்டல்காரங்களாம் வந்து சந்தையில வாங்க மாட்டாங்க, டேரக்டா மார்க்கெட்லயே வாங்கிடுவாங்க, ஹோல்சேல் மார்க்கெட்லயே. அதுதான் டிஸ்கஸ் பண்றாங்க. எதுக்காக அது பண்றது கரெக்டா தப்பா, எது அட்வான்டேஜ்னு டிஸ்கஸ் பண்றாங்க. மேம் சந்தையில வாங்கினா நமக்கு ரேட் கம்மியா இருக்கும், மார்க்கெட்ல வாங்கினா கொஞ்சம் ரேட் அதிகமா இருக்கும்ல மேம் அப்படின்னு ஓபலட்சுமி சொல்றாங்க. சந்தையில என்ன சீப்பா இருக்கும், மார்க்கெட்ல ஜாஸ்தியா இருக்கும் அப்படிங்கும்போது அவங்க இங்கதான் சந்தையில தான் வாங்கணும் அப்படின்றாங்க. what do you think? ஒரு நிமிஷம் கோபிகா. ராஜி, why do you think? எங்க வாங்குறது பெட்டர் அவங்களுக்கு? ஓகே, சந்தையில வாங்குறதா மேம் வெஜிடபிள் ஃப்ரெஷ்ஷா கிடைக்குதுல மேம். பட் ஹோட்டல்காரங்க சந்தையில வாங்கலாமா? வாங்கலாமா? வாங்கினா என்ன ஆகும்? அவன் டைரக்டா வராம ஒரு தேர்ட் பர்சனை வச்சு வாங்கிட்டு வந்து ஹோட்டல்ல சமைச்சுக்கலாம்ல மேம். அவன் டைரக்டா வர மாட்டாங்க ஹோட்டலுக்கு. ஒரு தேர்ட் கேக்குறேன் மேம். கேக்குது சொல்லுங்க. ஹோட்டல் பர்சன் டைரக்டா வர மாட்டாங்க சந்தைக்கு, ஒரு தேர்ட் பர்சனை வச்சு வாங்கிட்டு போய் ஹோட்டல்ல சமைச்சுக்குவாங்க மேம். இட்ஸ் ஓகே, தேர்ட் பர்சன் வச்சு வர்றாங்க. ஹோட்டல்காரங்க வந்து வாங்குறதுக்கும் இண்டிவிஜுவல் வந்து வாங்குறதுக்கும் நம்ம வீட்டுல இருக்கு எங்க நான் போய் கடையில போய் நான் என் ஃபேமிலி ஆஃப் 4 அதுல நான் போய் வாங்குறதுக்கு என்ன டிஃபரன்ஸ் மேம்? தேர்ட் பர்சன் போனா அவங்களுக்கு சரியா காசு கொடுக்கணும்ல மேம், நம்மளா போனா அந்த காசு கொடுக்க தேவையில்லைல மேம். இல்ல ஓகே கரெக்ட். ஹோட்டலுக்காக வாங்குறதுக்கும் வீட்டுக்காக வாங்குறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஹோட்டலுக்காக வாங்குற குவான்டிட்டி அதிகமா இருக்கும், வீட்டுக்குன்னா வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு அளவுக்கு வாங்குவோம். கம்மியா இருக்கும். கரெக்ட், வெரி குட். அப்போ ஹோட்டல்காரங்க போய் சந்தையில வாங்கினா என்ன ஆகும்? நான் வீட்டுக்காரங்க வந்து வாங்குவேன். அவங்க வெஜிடபிள் ஃப்ரெஷ்ஷா இருக்காலாம் பார்க்க மாட்டாங்க, கொஞ்சம் அழுகி போன வெஜிடபிள்ஸ் கூட அள்ளி போட்டு வந்துடுவாங்க ஹோட்டலுக்கு தானே அப்படின்னு. அதே நம்ம வீடுனா அதை பார்த்து வாங்குவோம், ஹெல்த்தியா சமைக்கணும்னு. ஹோட்டல் சாப்பாடுன்னா அப்படி இருக்காதுல்ல மேம். அவங்க வந்து லாபத்தை தான் பார்ப்பாங்க, ஹெல்த்தை பார்க்க மாட்டாங்களா மேம்? கரெக்ட், வெரி குட். எஸ், பார்க்க மாட்டாங்க. எஸ் எஸ். எனி அதர் ஆர்குமெண்ட் ஃபார் ஹோட்டலுக்கும்? ஹோட்டல்காரங்க வாங்கலாமா வாங்க கூடாதா? சந்தையில ஹோட்டல்காரங்க வாங்கலாமா வாங்க கூடாதா? உழவர் சந்தையில வந்து ஹோட்டல்ல உள்ளவங்க எல்லாம் வாங்கிட்டாங்கன்னா அப்புறம் ரெகுலர் ஹவுஸ் ஹோல்ட்ல இருந்து வர்றவங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் வந்து குறைவா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம். வெஜிடபிள்ஸ் வந்து கம்மியான குவான்டிட்டிஸ்ல இருக்கும்போது ரெகுலர் ஹவுஸ் ஹோல்ட் மக்களுக்கு கிடைக்காம இருக்கு, அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். கரெக்ட், அது ஒரு ரைட். ராஜி, ஹோட்டல்காரங்களே மொத்தம் உழவர் சந்தையில ஒரு கடைக்குல எவ்வளவு காய்கறி வச்சிருக்க போறாங்க? 50 கிலோ வச்சிருந்தாங்கன்னா ஹோட்டல்காரங்களே வந்து எல்லாம் 50 கிலோ வாங்கிட்டு போயிட்டா என்ன மாதிரி ஆட்கள் எல்லாம் எப்படி வாங்குறது? நாங்க சண்டே வந்து இப்ப காரைக்குடி எடுத்துக்கிட்டீங்கன்னா காரைக்குடி ஹோட்டல் இருக்கு மேம். இப்ப முருகன் சந்தை வைப்பாங்க, அவங்க முருகன் வாங்கிட்டாங்கன்னா எங்களுக்கு மல்லாங்க நேரம் சந்தை இருக்கும் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் பக்கத்துல, நாங்க அங்க போய் வாங்கிக்கிறோம் மேம். 2 ஆப்ஷன் இருக்கு மேம் எங்களுக்கு. ஃப்ரைடே அன்னைக்கு மல்லாங்க நேரம் மேம், சாட்டர்டே அன்னைக்கு முருகன், 2 ஆப்ஷன் இருக்கு எங்களுக்கு. ஓகே, பட் கடைக்கு வாங்க, அதாவது ஹோட்டல்காரங்கன்னா அங்க எங்க போய் வாங்கலாம், வீட்டுக்காரங்களா வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறதுக்கு போய் வாங்குவாங்க. மேம் மல்லாங்க நேரம் பக்கம் தான் மேம் எங்களுக்கு, ரொம்ப தூரம்லாம் இல்ல. உங்களுக்கு உங்க கேஸ்ல சொல்றீங்க, பட் ஜென்ரலா சொல்றேன் நான். ஜென்ரலா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன டிஸ்கஸ் பண்ணோம், ஒரு இடத்துல வைக்கிறாங்கன்னா எதுக்கு வைக்கிறாங்கன்னா அந்த அந்த ஏரியால இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஈஸி போய் வாங்குறதுக்கு, அதுக்காக சொல்றோம். அப்படிங்கும்போது எனக்கு ஈஸியான இடம் பக்கத்துல இருக்கு, பட் ஹோட்டல்காரனே வந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டா என்னால வாங்க முடியாது. கரெக்ட்? எஸ் மேம். சோ ஓகே, அகைன் அலாங் தோஸ் லைன்ஸ் திங்க் பண்ணுங்க. இப்போ நம்ம என்ன சொல்றோம், ஒரு சந்தை இருக்கு, ஹோட்டல்காரனே வந்து எல்லாம் வாங்கிட்டு போயிடுறாங்க. மோஸ்ட் ஆஃப் இது, நாட் எல்லாம், மோஸ்ட் ஆஃப் இது 60% 70% அவங்களே வாங்கிட்டு போயிடுறாங்க. அதனால என்ன டிஸ்அட்வான்டேஜ்? நமக்கு வந்து வெஜிடபிள்ஸ் கிடைக்காம போயிருமா, ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ் நம்ம காரியப்பட்டியில தான் போய் வாங்கணும், அங்க ஃப்ரெஷ்ஷா கிடைக்காது. இன்னொரு இடத்துக்கு டஸ்டா இருக்கும் காரியப்பட்டியில வாங்குறதுலாம். ஓகே, இப்ப கஷ்டம் போய் எக்ஸ்ட்ரா போய் வாங்கணும் நம்ம. ஓகே, வேற யாருன்னா சொல்லுங்க, வாட் அதர் டிஸ்அட்வான்டேஜ்?
கடைக்காரன் வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா மோஸ்ட் ஆஃப் இது நமக்கு கிடைக்காது. வேற என்ன டிஸ்அட்வான்டேஜ் எல்லாம் இருக்கு? மேம் கோஷிகா. மேம் இப்போ வந்து கடைக்காரவங்க ஃபுல்லா வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா நமக்கு கிடைக்காது, அது ஒண்ணு மேம். இன்னொன்னு ஹோட்டல்ல இருக்கவங்க வாங்கினாங்கன்னா, ஹோல்சேல் மேன்ட்ட வாங்கினாங்கன்னா அவங்க என்னைக்கு வேணாலும் டோட்டலா அமௌண்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். ஆனா ஹோட்டல்னா உழவர் சந்தையிலனா டெய்லி கொடுக்குற மாதிரி இருக்கும், அப்பவே காசு கொடுக்குற மாதிரி இருக்கும். இவங்ககிட்டனா டோட்டல் அமௌண்ட்டா சேர்த்து 1 மந்த் இல்லைன்னா பெர் வீக் அது மாதிரி கொடுத்துக்கலாம். அப்படின்னால அது அவங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும். அதுக்காக அவங்க ஹோல்சேல். ஆமா மேம். ஹோட்டல்காரங்களுக்கு பெனிஃபிட். ஓகே, எஸ், ஓகே, தட்ஸ் a point. good. இப்போ என்னோட क्वेश्चन என்னன்னா, ஓகே, மை क्वेश्चन இஸ், ஹோட்டல்காரங்க உழவர் சந்தையில மோஸ்ட் ஆஃப் இத வாங்கிட்டு போறதுனால என்ன டிஸ்அட்வான்டேஜ்? தட் இஸ் த நியூ क्वेश्चन. இப்போ so we are as we speak क्वेश्चन மாறிக்கிட்டே போகுது. இப்போ கரண்ட் இப்ப நான் என்ன क्वेश्चन கேட்கிறேன்னா, ஹோட்டல்காரங்க நிறைய வாங்கிட்டு போனா இண்டிவிஜுவல் வேற என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ்? ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன சொன்னாங்க, நம்மள மாதிரி வீட்டுக்காரங்க போகும்போது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்காது, கடைசியில ஹோட்டல்காரன் வாங்கி போன மிச்சம் தான் இருக்கும். அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அது மாதிரி வேற என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு? Ma'am, we have to travel for at next market, ma'am. கரெக்ட். அது இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ். நாட் ஒன்லி இங்க நல்லது கிடைக்கலன்னா ஹேவ் டு கோ டு டிஃபரண்ட் மார்க்கெட். அது எனக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ். வேற தமிழரசி, பாஸ்கர். எஸ் மேம். எஸ் தமிழரசி, நீங்க என்ன நினைக்கிறீங்க? மேம் நான் வந்து என்னன்னா, இந்த வில்லேஜ் மக்கள் இருக்காங்கல்ல மேம், அவங்க வாங்கினாங்க அப்படின்னா இப்போ வந்து கிலோ 50 ரூபானா 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துருவாங்க மேம் ஒரு பொருளை. இது ஹோட்டல்ல வந்து வாங்குறாங்க அப்படின்னா அவங்க மொத்தமா வாங்குறதுனால கம்மியான விலையிலையும் எடுத்துட்டு போவாங்க. அது உங்களுக்கு கஷ்டம், அது இதா இருக்கு மேம். இப்போ வந்து நம்மளே இப்ப விவசாயம் வச்சிருக்கோம் அப்படின்னா தனித்தனி ஆளுக்கு கொடுத்து நம்ம காசு வாங்குறது அது கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் மேம். இதே இது ஒரு ஹோட்டல்லே கொடுத்து அது கம்மியா இது பண்ணா அது டிஸ்அட்வான்டேஜ். அது செகண்ட் சென்டென்ஸ் ஒழுங்கா ரிப்பீட் பண்ணுங்க. ஐ டோன்ட் கெட் இட். அது இதுன்னு சொல்லக்கூடாது, எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும் மேம். ஹோட்டல்ல வந்து நம்ம மொத்தமா வந்து வாங்கிட்டு போவாங்க மேம். அப்ப மொத்தமா வாங்கிட்டு போகும்போது அவங்க காசை கம்மி பண்ணி வாங்கிட்டு போவாங்க மேம், குறைச்சு. அது உங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜ். அது ஒண்ணு. அப்புறம் இன்னொன்னு சொன்னீங்க. அவ்வளவுதான் மேம். அது ஒண்ணுதானா? ஹோட்டல்காரங்க வந்து வாங்கினா கொஞ்சம் விலை கம்மியா வாங்குவாங்க, இண்டிவிஜுவல்ஸ் போனா சொல்ற விலைக்கு வாங்கிட்டு வருவாங்க. இதனால யாருக்கு டிஸ்அட்வான்டேஜ்? விக்கிறவங்க, விவசாயிகளுக்கு தான் மேம். விக்கிறவங்க. ஓகே, இஸ் இட் ரியலி a disadvantage or not? நீங்களே சொல்லுங்க. anybody can answer. Is it really? ஹோட்டல்காரன் நிறைய வாங்கிட்டு போறதுனால 50 ரூபாய்க்கு விலை 45 ரூபாய் கிலோன்னு வாங்கிட்டு போகலாம், நான் போய் வாங்கினா 50 ரூபாய்க்கு வாங்கலாமா இருக்கலாம். பட் அது வந்து இஸ் தட் ரியலி a disadvantage for the farmer or not? நோ மேம். ஏன் இல்ல மேம் அது வந்து ஹோட்டல்காரங்க வந்து ஒரு சிலனா வாங்குவாங்க, அப்படியே வாங்கினாலுமே அவங்க குறிப்பிட்ட அமௌண்ட் தான் வாங்குவாங்க. அப்படின்னு இல்ல. தெரியல என்ன. ஓகே, ஐ டோன்ட் see an answer there. வேற யாரும் சொல்லுங்க. ஆண்டிச்சி. எஸ் மேம். என்ன சொல்றீங்க? நீங்க என்ன சொல்றீங்க? எதுக்காக ஹோட்டல்காரங்க வாங்கினா சீப் விலை கம்மியா கொடுத்தாலும் அது அட்வான்டேஜா இல்ல டிஸ்அட்வான்டேஜா ஃபார்மருக்கு? டிஸ்அட்வான்டேஜ் தான் மேம். ஏன்னா அவ்வளவு அவங்களுக்கு கம்மியா ரேட்ல கொடுக்குறாங்களா மேம், அதனால ஃபார்மர்ஸ்க்கு டிஸ்அட்வான்டேஜ் தான் மேம். ஓகே, அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. எனிபடி திங்ஸ் இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, ஆனாலும் பரவாயில்லன்னு இதுக்குதான் ரீசன் இருக்கா மேம்? இப்ப வந்து கொஞ்சம் கம்மியானாலும் ஓகே, நிறைய பேர் சீக்கிரமா பொருள் go ahead சிபினா, go ahead. காசு வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கம்மியா கிடைச்சாலும் ப்ராடக்ட்ஸ் வந்து சீக்கிரமா வித்து முடிச்சிருவாங்க. ஃப்ரெஷ்ஷா சீக்கிரமா ப்ராடக்ட்ஸ் வித்து முடிச்சுட்டு அவங்க வித்து முடிச்சிட்டாங்கன்னா வீட்டுக்கு போயிடலாம், அடுத்த வேலையை பார்க்கலாம். கரெக்ட், தட் இஸ் an advantage. சரியா தமிழரசி? ஆண்டுச்சு என்ன சொன்னாங்க? ரிப்பீட் இட்.
தமிழரசி ரிப்பீட். எஸ் மேம். என்ன what do you இப்போ think? வந்து காய்கறி வந்து அவங்க ஹோட்டல் வாங்கிட்டாங்க அப்படின்னா இவங்க வேகமா வித்துட்டு வேகமா வீட்டுக்கு போயிருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. வேகமா வீட்டுக்கு போகலாம். ஒண்ணு. வேற என்ன அட்வான்டேஜ் இருக்கலாம்? இப்ப 50 ரூபாய்க்கு நான் வந்து கிலோ 50 ரூபான்னு நான் செட் பண்ணிருக்கேன். ஹோட்டல்காரங்க வர்றாங்க, 45 ரூபான்னு சொல்லிட்டு அவங்க வாங்கிட்டு போயிடுறாங்க. அதே இது நான் வாங்கினா, வீட்டுக்காரங்க வாங்கினா 50 ரூபாய்க்கு வாங்குவாங்கனாக இருக்கலாம். ரைட்? ஸோ ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, எஸ் ஹோட்டல்காரன் பல்கா வாங்கி போனா சீக்கிரமா நான் வீட்டுக்கு போயிடலாம். வேற என்ன அட்வான்டேஜ்? வீட்டுக்கு போறது ஒரு அட்வான்டேஜ். பணம் வைஸ் is there any other advantage? Janani, you're going to say something. மேம் நான் செபினா என்ன சொன்னாங்களோ அதை தான் சொல்லணும்னு நினைச்சேன் மேம். பட் ஆனாலும் இப்போ மேபி ஹோட்டலுக்கு பல்கா கொடுக்கும்போது அவங்க 45 வந்து ஃபைனலா பேசி கொடுத்துருவாங்க மேம். ஆனா இண்டிவிஜுவலா வாங்க வரவங்க மேபி நிறைய பார்கெயின் பண்ணி இன்னும் கம்மியா கூட வேணும்னு சொல்லி வாங்கிட்டு போலாம் மேம். சோ அதுவும் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ். கரெக்ட். அதுக்கும் ஒரு சான்சஸ் இருக்கு. வாட் இஃப் அவங்க பேர் நல்ல பேர் எஸ் கௌஷிகா whoever எஸ் மேம் இப்போ ஹோட்டல்காரங்க எல்லாமே வாங்கிட்டு போயிடுவாங்க, டக்குனு வித்துடும் எல்லாம் வாங்கிட்டு போயிடுவாங்க. ஆனா மத்த பீப்புள்ஸ் கொடுக்கல அது ஒரு சிலர் விற்காமலும் போகலாம். அதனால அவங்களுக்கு லாஸ் தானே மேம். ஃபார்மர்ஸ்க்கு விற்காமலும் போயிடலாம், இவங்ககிட்டனா மொத்தமா சேல் பண்ணிடுவாங்க ஹோட்டல்காரங்க. அட்வான்டேஜ்ன்றீங்க. எஸ் மேம். எக்ஸாக்ட்லி. அத நான் சொல்றேன். எஸ். அதனால சோ இப்ப ஹோட்டல்காரங்களுக்கு விற்கல, நானே வச்சிருக்கேன்னா எஸ் நீங்க பணம் வந்து நான் வாங்கினா 50 ரூபாய், ஹோட்டல்காரன் வாங்கினா 45 ரூபாய். பட் விற்காம போச்சுன்னா ஈவினிங் நான் அதை 35 ரூபாய்க்கு விற்க வேண்டியதா இருக்கும். ரைட்? நம்ம அதுவும் பார்த்தோம் இல்லையா? காலையிலன்னா நான் 50 ரூபாய் இருக்கும், ஈவினிங் ஆக ஆக விலை குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ நான் விற்கலன்னா தென் ஐ ஹேவ் டு 30 ரூபாய்க்கும் விற்க வேண்டி இருக்கும், 25 ரூபாய்க்கும் விற்க வேண்டி இருக்கும். எனக்கு தெரியாது எவ்வளவுக்கு விற்க போறதுன்னு சொல்லிட்டு. அப்படிங்கும்போது நம்ம பல்கா ஹோட்டல்காரன் கொடுத்துட்டேன்னா 45 ரூபாய் கொடுத்துட்டா எனக்கு வேலை முடிஞ்சுது. நாட் ஒன்லி ஐ கேன் கோ ஹோம், சீக்கிரமா வீட்டுக்கும் போயிடலாம், எனக்கு ஒரு நல்ல காசும் வந்தது. ஸோ எனக்கு டிஸ்அட்வான்டேஜ் கிடையாது எனக்கு. கரெக்ட்? ஸோ நம்ம என்ன சொல்றோம்? ஓகே இட்ஸ் ப்ராபப்ளி இட்ஸ் அட்வான்டேஜ் அப்படி சொல்றோம் நம்ம. எனி டிஸ்அட்வான்டேஜ்? இந்த மாதிரி ஹோட்டல்காரன் பல்கா வாங்கிட்டு போறதுனால அந்த உழவர் சந்தையில வேற என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்கலாம்? Think outside of the இது. Okay, I'll give you an example. Anybody has any thoughts? Yes, Janani? Yes, Janani, yeah. மிஸ் மேம் இப்போ சப்போஸ் ஏதாச்சும் சீசனலா இருக்கிற வெஜிடபிள்ஸ் ஆர் ஃப்ரூட்ஸ்ன்னு வச்சுக்கலாம் மேம். அந்த ஃப்ரூட்ஸ் வந்து அந்த ஒரு கடையில மட்டும்தான் செல் பண்றாங்க அப்படின்னா அதை டோட்டலா வந்து ஹோட்டல்காரங்களே வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னா இண்டிவிஜுவல்ஸ் யாராலையும் வாங்க முடியாது மேம். ஸோ அந்த ஒரு சீட் வந்து அந்த ஃபார்மர் மட்டும்தான் போட்டு விளைச்சிருக்காங்க அப்படின்னா ஸோ அது இண்டிவிஜுவலா யாருக்கும் கிடைக்காது. நம்ம நார்மல் பீப்புள்ஸ் வந்து அந்த ஹோட்டலுக்கு போய் அவங்க சமைச்சதை வாங்கி சாப்பிடுற மாதிரி ஆயிடும் மேம். கரெக்ட். ரைட்? ஹோல்சேல யாராவது ஒரு ஆள் வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா தென் அஸ் அன் இண்டிவிஜுவல், ஸோ அஸ் அன் இண்டிவிஜுவல் நான் வீட்டுக்காரங்க நான் ஓகே நான் இந்த சந்தைக்கு போனா ஹோட்டல்காரனே வாங்கிட்டு போறாங்க, அதனால நான் சந்தைக்கே போகல. எதுக்கு போய் அங்க கொஞ்சம் தான் இருக்கும் அப்படி நான் போகலன்னு டிசைட் பண்ணா என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் வரும்? வீட்டுக்காரங்க போறத உழவர் சந்தைக்கு போறத டிசைட், உழவருக்கு வித்து போச்சு, இந்த ஃபார்மர் he is able to sell it. அவங்க எப்படியோ அந்த ஹோட்டல்காரங்க வித்துடுறாங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் நான் போகல, வீட்டுக்காரங்க போகல, ஏன்னா கடைக்காரனே வாங்கிட்டு போயிடுறான். அப்படி ஆச்சுன்னா என்ன ஆகும்? உழவர் சந்தை என்ன டிஸ்அட்வான்டேஜ்? என்ன நடக்கலாம் மேம்? ஃபர்ஸ்ட் வந்து உழவர் சந்தைன்னு ஆரம்பிச்சதே வந்து பீப்புள்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல காய்கறி, ஃப்ரெஷ்ஷான காய்கறி கொடுக்கணுன்றதுக்காக தான் ஆரம்பிச்சாங்க. அதானா? இஸ் தட் ரைட்? இஸ் தட் தி ரீசன்? அது மட்டும்தான் ரீசனா? சுத்தி இருக்க கிராமத்துக்குலாம் நான் கேட்டவரை அப்படிதான் சொன்னாங்க. உழவர் சந்தை போத் உழவருக்கும் அட்வான்டேஜாக இருக்கணும், வாங்குறவங்களுக்கும் நம்மள மாதிரி சுத்தி இருக்கிறவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் அட்வான்டேஜ் இருக்கணும். சுத்தி இருக்க மக்கள் எல்லாத்துக்குமே ஃப்ரெஷ்ஷான காய்கறி கொடுக்கறதுக்கு
இந்த ஒரு பாயிண்ட் இருக்கலாம் மேம். ஆமா அப்படி கரெக்ட். நேரா அது ஃபுல்லா ஹோட்டலுக்கே கொடுத்துட்டாங்கன்னா ம் அது சுத்தி இருக்க கிராமத்துக்கு வந்து யூஸ் இல்லாம போயிடும். அது ஒரு கரெக்ட். பாயிண்ட். அது ஒரு இன்னொன்னு ம் ஹோட்டல் வந்து ஒரு சில நாள் லீவ் விட்டாங்கன்னா அவங்க ஃபார்மருக்கு வந்து அது நஷ்டமாயிடும். ம் கரெக்ட். பீப்புள்ஸும் அந்த இடத்துக்கு வரமாட்டாங்க. இது ஆமா எப்பயும் அங்கே கொடுப்பாங்கன்ட்டு. ஓகே. அதனால ஃபார்மருக்கு ஃபார்மர்ஸ் மட்டும்தான் நஷ்டம் ஆகுமா? வேற யார் யாருக்கெல்லாம் நஷ்டமாக சான்சஸ் இருக்கு? வேற யாருக்கெல்லாம் பாஸ்கர் வேற யாருக்கெல்லாம் நஷ்டமாகும்? நம்ம மாதிரி வீட்டுக்காரங்க ஜாஸ்தி போகலை அப்படின்னா, உழவர் சந்தைக்கு போகலைன்னா யார் யாருக்கெல்லாம் நஷ்டமாகும் பாஸ்கர்? இல்லையா பாஸ்கர்? இல்லையா இப்போ ஜானி? ஜானி மேம் பாஸ்கர் எஸ். ம் என்ன மேம்? என்ன மேம்மா இவ்வளவு நேரம் என்ன சொன்னா? இல்ல கேட்டது அது ஒரு கூட சொல்லுங்களேன். இப்ப கடைசியில கேட்டது. கடைசியில கேட்டது இப்ப கடைக்கு வந்து உழவர் சந்தையில நம்மள மாதிரி ஆட்கள் வீட்டு ஆட்கள் போகலைன்னா யார் யாருக்கு டிஸ்அட்வான்டேஜ் கேட்டு. அது அங்க நமக்கு கிட்ட விக்கிறதுக்கு வர ஃபார்மர்ஸுக்கு வந்து வியாபாரம் அவ்வளவா ஆகாது. ஏன் ஆகாது? நம்ம தான் செழிக்கணும். ஹோல் ரீசனே இவங்க வந்து ஹோட்டல்காரங்க வாங்கிட்டு போறாங்கன்னு சொல்றோம் நம்ம. ஆமா. ஓ. ம் இப்ப அப்படிங்கும்போது போவாட்டி நமக்கு நம்ம வந்து அதுக்கு எடுத்தது வேற இப்படிப்பட்ட இதுக்கு போவாட்டி வேற மாதிரிப்பட்ட அதிகமாட்டு ரூபா உள்ள இடத்துக்கு போய் வாங்க வேண்டியதா இருக்கும். ஆமா அது நம்ம வீட்டுக்காரங்களுக்கு. எஸ். வேற யாரெல்லாம் அஃபெக்ட் ஆறாங்க இதனால? ம் Ma'am, in case the hotel person who is buying usually from that particular place, if he or she is shifting to some other things, ma'am, so people will move to some other market instead of that market, so that later later also the customers won't come and buy, ma'am. Correct. But what I'm saying is the farmer still gets money because ஹோட்டல்காரங்க வந்து ஃபார்மர் கிட்ட வாங்கிட்டு போயிடுறாங்க, எனிவேஸ் வாங்கிட்டு போயிடுறாங்க. அப்படிங்கும்போது வேற யாரெல்லாம் அஃபெக்ட் ஆறாங்கன்னு கேக்குறேன். திங்க் அபவுட் இட். ஃபார்மர்ஸ் மார்க்கெட்ல தட்ஸ் த ஃபர்ஸ்ட் திங் நம்ம பார்த்தோம். ஒரு ஃபார்மர்ஸ் மார்க்கெட்னு இருந்ததுன்னா யார் யாரெல்லாம் வருவாங்க அந்த ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டுக்கு? யார் யாரெல்லாம் விற்கிறாங்க, யார் யாரெல்லாம் வாங்குறாங்க? வாட் ஹேப்பன்ஸ்? ஒரு ஃபார்மர்ஸ் மார்க்கெட்ல என்னென்ன நடக்குது? Who are all the players in the farmers market? Yes, Janani. நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி ஐடி கார்டு இல்லாதவங்களும் நிறைய பேர் வந்து விற்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் மேம். சோ அவங்க எல்லாத்துக்குமே அது ரொம்பவே அஃபெக்ட் ஆகும் மேம். ரைட். இடியாப்பம் கொண்டு வந்து விற்கிறவங்களா இருக்கட்டும், இல்ல பூ விற்கிறவங்களா இருக்கட்டும், சோ அந்த மார்க்கெட்டுக்கு யாருமே வரல அப்படின்னா அவங்களுக்கு வேற எந்த பிளேஸும் இருக்காது மேம். பூ விற்கிறவங்க ஆர் அதர் பீப்புள். சோ அதனால அவங்க அங்கதான் வித்தாகணும். பட் பீப்புள் வரலன்னு போது அவங்களுக்கு ஃபுல்லாவே அது நஷ்டமா போயிடும். எக்ஸாக்ட்லி ரைட். ஃபார்மர்ஸ் மார்க்கெட்ன்றது இட்ஸ் நாட் just for the farmers. Yeah, we have something, Sabina? No, ma'am, I agree with Janani's point. Yes, right. So that is a problem. என்ன டிஸ்அட்வான்டேஜ்? இப்ப ஹோட்டல்காரங்க வந்தாங்கன்னா நீங்க ராஜி சொன்ன மாதிரி ஒரு மூணாவது ஆளா அனுப்பி வைப்பாங்க. ஹோட்டலோட மூணாவது ஆளா அனுப்பி வைப்பாங்க. அவங்க போவாங்க, இது வாங்க, ஒருத்தர் போவாங்க 50 கிலோ வாங்குவாங்க, போயிட்டாங்க. அதே 50 கிலோ காய்கறிய வீட்டுக்காரங்க வாங்குறதா இருந்தா 50 டிஃப்ரெண்ட் ஆட்கள் வருவாங்க. 50 டிஃப்ரெண்ட் ஆட்கள் வரும்போது அவங்க காய் மட்டும் வாங்க மாட்டாங்க. இடியாப்பம் வாங்கலாம், பூ வாங்கலாம், குழந்தைங்க வந்தாங்கன்னா பலூன் வாங்கலாம். there's a lot of supporting economy going. அந்த உழவர் சந்தையை சுத்தி அந்த உழவர் சந்தைக்கு வர்றவங்களை அட்ராக்ட் பண்றதுக்கு உழவர்கள் இல்லாத ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. நம்மள மாதிரி வீட்டு ஆட்கள் போலன்னா அவங்களோட பிசினஸ் எல்லாம் போச்சு. சப்போர்ட்டிங் எக்கானமி அவங்க எல்லாம் போச்சு. அதுவும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ஹோட்டல்காரன் வந்து வாங்கிட்டு போனாங்கன்னா. ரைட் அண்டிச்சி? எஸ் மேம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன பாயிண்ட் சொன்னோம்? ஹோட்டல்காரங்க வந்து எல்லா பொருளையும் வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு மட்டும்தான் லாபம், அந்த ஃபார்மர்ஸ்க்கு மட்டும்தான் மேம் லாபம். ஆனா நம்ம பீப்புள் நிறைய பேர் வந்தாங்கன்னா அவங்க அந்த காய் மட்டும் வாங்காம இன்னும் சில பொருட்கள் வாங்கும்போது அப்புறம் எல்லாத்துக்கும் லாபமா இருக்கும்னு சொன்னீங்க மேம். எக்ஸலன்ட். நல்ல ஒழுங்கா அழகா ரிப்பீட் பண்ணிட்டீங்க. வெரி குட். ரைட்.
ஸோ when we think about a problem, நம்ம வந்து எல்லார் ஆங்கிள் இருந்து நம்ம திங்க் பண்ணணும். That's what it's a discussion. Discussion is about ஒரே உழவர்னா ஹோட்டல்காரனை மட்டும் பத்தி யோசிக்காமல், உழவர்னா உழவரை மட்டும் பத்தி யோசிக்காம, அந்த செட்டப்ல உழவர் சந்தைன்றது இட்ஸ் ஹோல் திங். அதுல யார் யார் இருக்கா, யார் யாருக்கு எப்படி எப்படி அஃபெக்ட் ஆகும். That is what we are talking about. That's what we should be talking about. சரியா? So that is your thinking part. கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறது மட்டும் நமக்கு பிரச்சனை கிடையாது, பின்னாடி என்னென்ன இருக்கு நம்ம யோசிக்க தான் இந்த மாதிரி ஆன்சர்ஸ் எல்லாம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு இல்லையா? Alright, what else? What other questions? வேற யாருக்கு வேற என்ன கொஸ்டின் இருந்தது that you added? உங்க இதுல எல்லாரும் என்ன ஆட் பண்ணீங்க? ஆண்டிச்சி என்ன கொஸ்டின், என்ன உங்க கொஸ்டின் என்ன? மேம் இப்ப உழவர் சந்தைனா காய்கறி மட்டும் தானே மேம் விற்கணும், ஏன் மேம் ஸ்நாக்ஸ் ஐட்டம், ஃபுட் ஐட்டம், வேற இந்த பொட்டு பொருள் அந்த மாதிரி எல்லாம் விற்கிறாங்க, அது ஏன்னு தெரியல மேம். ஓகே, that's a good question. So that is a question. எதுக்கு உழவர் சந்தைனா காய்கறி தவிர வித்ததை விற்கிறாங்க, ஏன் விற்கிறாங்க? நீங்க என்ன நினைக்கிறீங்க? What is your answer, ஆண்டிச்சி? இப்ப காய்கறி வாங்க வரவாசி அந்த பொருள் நம்ம வித்தோம்னா இதுவும் நம்மளுக்கு சேல் ஆகும் அப்படின்றதுக்காக விக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் மேம். வாங்க வர்றவங்க காய்கறி மட்டும் தான் வாங்குவாங்களா, வேறையும் வாங்குவாங்க, அதனால மித்ததையும் நான் விற்கிறேன்னு சொல்றீங்க. ஓகே, வெரி குட். எனிபடி எல்ஸ்? Ma'am, I feel people can buy at one time only, ma'am. Instead of buying from different places, they can buy it in one place. ஒரே இடத்துல வந்து வாங்கிட்டு போறாங்க. சோ ஒரு இடத்துக்கு போனா முடிஞ்ச அளவுக்கு ஷாப்பிங் பண்ணிட்டு வர்றதுன்றது ஒரு அட்வான்டேஜ்னு சொல்றீங்க. Yes, ma'am. ஓகே, சோ இந்த ஆர்குமெண்ட் நம்மளோட இந்த ஹோல் உழவர் சந்தையிலோட ஆர்குமெண்ட் வந்து அடுத்து நம்ம கன்னியூ பண்ண போறது சூப்பர் மார்க்கெட்டோட கம்பேர் பண்ண போகும்போது. Again, that's going to be our next topic, continuation of this topic. So Obulakshmi point, everybody remember it. We'll talk about it when we do supermarket. Okay, Vera. What are the reasons? ஏன் வந்து காய்கறி தவிர வேற எதுவும் விற்கிறாங்க? Anybody? மேம் இப்ப அவங்க வந்து தனியா கடை போட்டு வித்தாங்கன்னா இங்க வந்து கொஞ்சம் பீப்புள்ஸ் தான் வருவாங்க. இதுவே உழவர் சந்தையில அவங்க சுத்தி இருக்க கிராமத்துல இருக்கவங்க எல்லாம் வருவாங்க. முன்னாடி உங்களுக்கு இங்க வந்து அதிகமா சேல்ஸ் நடக்கும். அது அவங்களுக்கு பெனிஃபிட். சோ கௌஷிகா சொன்னது வந்து விக்கிறவங்களோட அட்வான்டேஜ், ஓபுலட்சுமி சொன்னது வந்து வாங்குறவங்களுக்கு அட்வான்டேஜ். ஸோ மார்க்கெட்னாலே யூ ஹேவ் டு திங்க் அபவுட் விக்கிறவங்களையும் பார்க்கணும், வாங்குறவங்களையும் பார்க்கணும். ஸோ ரெண்டு பேருக்கும் அட்வான்டேஜ். ஓகே, any disadvantage or any other argument about this? எதுனா டிஸ்அட்வான்டேஜ் இருக்கா? தமிழரசி, ராஜி? Yeah, anything that you can think of. ராஜி, நீங்க என்ன நினைக்கிறீங்க? எல்லாம் விற்கலாமா விற்கக்கூடாதா? விற்கலாம் மேம். வித்தா என்ன டிஸ்அட்வான்டேஜ் பேசலாம்? டிஸ்அட்வான்டேஜ் வந்து தெரியல மேம், அட்வான்டேஜ்னா தெரியும் மேம். என்னது அட்வான்டேஜ்? இவங்க சொன்னது தவிர வேற என்ன அட்வான்டேஜ்? நான் இப்ப சந்தைக்கு போறேன்னா ஒரு தட்டை மட்டும் எல்லா காய்கறி வாங்க மாட்டேன் மேம். சந்தையே சுத்தி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு ஒவ்வொருத்துக்கிட்ட ரேட் வாங்கிட்டு வாங்குவோம் மேம். டயர்ட் ஆகும்ல மேம். பசிக்கிறப்போ அந்த ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு கொஞ்சம் பசி அடங்குறதுக்கு அதுக்காக வைக்கலாம் மேம். சந்தைக்கு போறதுன்றது ஒரு ஒரு ஃபில்டர் மாதிரி ஜாலியா போயிட்டு வருது. ஓகே, அதுக்காக மித்தது வித்தாங்கன்னா நமக்கு அட்வான்டேஜ். ஓகே, வெரி குட். என்ஜாய் பண்ற மாதிரி. தட்ஸ் an answer. Anybody see any disadvantage? Yeah, Andichi. மேம் இப்போ நம்ம சந்தைக்கு போகும்போது குழந்தைகளையும் கூட கூட்டிட்டு போனோம்னா காய் வாங்க காசு சில பேர் கம்மியா கொண்டு போயிருப்பாங்க மேம். அந்த டைம் ஸ்நாக்ஸ் பார்த்து எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டு அழுகுங்களே மேம். அப்பெல்லாம் அவங்களுக்கு அந்த இடத்துல கஷ்டமா இருக்கும் மேம். பிள்ளை கேட்கலையே அப்படின்ட்டு. ஓ வாவ், வெரி குட். ஓகே, ஐ நெவர் தாட் ஆஃப் இட். எஸ், செலவு வந்து ஜாஸ்தி ஆகும் இல்ல? வாங்குறவங்களுக்கு வந்து கடைக்கு காசு இது மட்டும் தான் வாங்கலான்னு போவோம், காய்கறி மட்டும் வாங்கலான்னு போனா இப்ப இஷ்டத்துக்கு நிறைய வாங்க வேண்டி வந்துடும். தட்ஸ் a disadvantage. Very good. Yes, Janani. Janani, you were going to say something? No, I was going to say that what இப்போ ஆடிச்சி சொன்னதுதான் சொல்லணும்னு நினைச்சேன். ஓ அப்பா, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி திங்க் பண்ணிருக்கீங்க. ஓகே, I didn't even think about it. I didn't even think about it. Okay, very good. Keep thinking. யோசிக்க வரும். வேற anybody else?
என்ன டிஸ்அட்வான்டேஜ்? What I was thinking. Yes, Raji. இப்ப ஆண்டி சொன்னாங்களா மேம், அதுக்கு ஒரு கமெண்ட் சொல்றேன் மேம். சந்தைக்கு குழந்தைய கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்களா ஆண்டிச்சி? குழந்தைய கூட்டிட்டு போனா காய்கறி பைய தூக்குறீங்களா, குழந்தைய தூக்குறீங்களா? அப்ப குழந்தைய வீட்டுல விட்டுட்டு தானே போகணும். இதுக்கு குழந்தைய கூட்டிட்டு போறீங்க நீங்க மார்க்கெட்டுக்கு? குழந்தைய வீட்டுல பாத்துக்க ஆள் இல்லாட்டி நம்ம தானே கூட்டிட்டு போனுங்க ராஜி. பக்கத்து வீட்டுல கூட்டிட்டு போலாம், பாத்துக்க கொஞ்சம் பார்க்க மாட்டாங்களா? இல்ல I think what Andy said is a good argument. எல்லாருக்கும் குழந்தை has to see. குழந்தையும் வந்து பார்க்கணும்ல சந்தைன்னா எப்படி இருக்கும் என்னது அப்படித்தானே. சரி ராஜி, நீங்க தான் நிறைய சொல்றீங்க சந்தை பத்தி. ஏன்? பிகாஸ் நீங்க நிறைய போயிருக்கீங்க, ரைட்? அப்புறம் குழந்தைய பக்கத்து வீட்டுல விட்டு போனா குழந்தைக்கு எப்படி தெரியும் உலகத்துல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு? மேம் அதுக்குன்னு ஒரு ஏஜ் லிமிட் இருக்குல்ல மேம். 5 வயசு குழந்தைய கூட்டிட்டு போனா அனுப்பிடிக்கதான் மேம் தெரியும். 10 வயசு குழந்தை கூட தான் கேட்கும், எனக்கு மிட்டாய் வாங்கி கூட எனக்கு பசிக்குதுன்னு 10 வயசு குழந்தை கூட தான் கேட்கும். நான் கூட தான் கேட்பேன். இந்த மாதிரி ஆட்கள் கூட போனேன். 10 வயசு குழந்தைக்கு ஒரு அடி கொடுத்து பேசாம இருக்கு மேம். 5 வயசு குழந்தைய அடிக்க முடியுமா மேம்? இந்த ஊர்ல அடி குத்திங்கன்னா அந்த போலீஸ் பிடிச்சு போயிடும். எங்க ஊர்ல அடிதான் விளையாடுறது. நானும் ஆரம்பிக்கிறேமா அப்போ? So I was thinking of the other disadvantage. குப்பை, எவ்வளவு குப்பை வரும்? காய்கறி வாங்குறவங்க குப்பை போட்டா அட்லீஸ்ட் தட் இஸ் அந்த குப்பை வந்து what's the thing, compostable, what is the Tamil word என்ன? You can அந்த something like that, right? Whereas நம்ம ஸ்நாக் வாங்குறேன் நானு, பலூன் வாங்குறேன், அது வாங்குறேன், இது வாங்கணும்னா lot of குப்பை, ரைட்? அதை கிளீன் பண்ணணும், வைக்கணும். சந்தைக்கு it adds more work. சந்தை வச்சிருக்கவங்களுக்கு, சந்தையை ஆர்கனைஸ் பண்றவங்களுக்கு இட்ஸ் மோர் ஒர்க். அது மாதிரி அங்க நிக்கிறவங்க வாசல்ல நிக்கிறாங்க. சந்தையோட இடம் வந்து இட்ஸ் ஒன்லி ஃபார் அந்த ஐடி வச்சிருக்கிற ஃபார்மர்ஸ்க்கு மட்டும்தான். இந்த விக்கிறவங்க வந்து சுத்தி இருக்கிறாங்க, ரோட்ல நிக்கிறாங்க, சைட்ல நிக்கிறாங்க. அப்படிங்கும்போது இட்ஸ் a traffic ப்ராப்ளம், கரெக்ட்? ஒரு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராப்ளம். அது இருக்கிறவங்க வந்து ஒரு ஆர்கனைஸ்டா இல்ல. That's a problem. அது ஒரு disadvantage இல்லையா? Yes ma'am. Yes, no? Yes ma'am. Any comments? Yeah. So again, start thinking. இது மாதிரி tell me some other any other disadvantage that you can think of. ரோட் சைடுல சாப்பாடு பொருட்கள் வச்சு விற்கும்போது, இந்த மாதிரி இடியாப்பம், ஸ்நாக்ஸ் அது மாதிரி விற்கும்போது ஈச்சி மொய்க்கும். எந்த அளவுக்கு ஹைஜீனா இருக்கும் அப்படின்னு தெரியல. சின்ன குழந்தைங்க அடம் பிடிப்பாங்க. அப்போ பேரண்ட்ஸுக்கு வந்து அதை வாங்கி கொடுக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். காசு இருந்தா கூட ஹைஜீன் இல்லாததுனால பேரண்ட்ஸுக்கு வாங்கி கொடுக்க கொஞ்சம் மன கஷ்டமா இருக்கும். Correct. Hygiene is also an important factor. ஆமா, correct. Very good. See, பேச then you guys can think of ideas. So that is why, do you guys know what brainstorming means? Brainstorm என்ன meaning? Brainstorm என்ன meaning? Anybody know? Brainstorm is what we are discussing. எதனா ஒரு வேலை பண்ணணும்னு இருந்ததுன்னா அந்த வேலையை பத்தி நிறைய பேர்னா இப்படிதான், ஒரு 5-6 பேர் தான், 100 பேர் 200 பேர்லாம் கிடையாது, ஒரு 5-6 பேர் உட்கார்ந்து அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஐடியா வரும். இப்ப நான் ஒண்ணு சொன்னதும் இப்ப பாண்டிச்சியும் சொன்னாங்க குழந்தைங்க கூட்டு போய் வாங்கலாம், ரைட்? அப்படிங்கிறது சொல்ல தென் அதை வச்சுக்கிட்டு சிபினா இஸ் பில்டிங் ஆன் டாப் ஆஃப் இட். குழந்தை கூட்டு போனீங்க, இப்ப ஹைஜீன் இஸ் அ ப்ராப்ளம். அதுக்கு முன்னாடி சிபினா வாசன் திங்கிங் அபவுட் இட். பட் ஆண்டிச்சி சொன்னதும் தென் ஷி இஸ் திங்கிங் அபவுட் தட். ஸோ ஒவ்வொருத்தரும் மித்தவங்க சொல்ல யூ ஹாவ் யுவர் ஓன் ஐடியாஸ். நீங்க ஒரு ஐடியா சொன்னதும் மித்தவங்களுக்கு அதை பத்தி இன்னொரு ஐடியா வரும். ஸோ தட்ஸ் ஹவ் புதுசா எதுனா ஆப் டெவலப் பண்ணணும், புதுசா எதுனா ஐடியா வரணும்னா திஸ் இஸ் வாட் பீப்புள் டு. தே பிரைன்ஸ்டார்ம். எல்லாரும் உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்றாங்க. ஸோ தட் இஸ் வாட் யூ கைஸ் ஆர் டூயிங். இப்போ ஒருத்தவங்க ஒண்ணு சொன்னா அதை பத்தி கேள்வி கேட்கறது, அதை பத்தி நீங்க இன்னொரு என்ன பண்ணலாம் அப்படி சொல்றது. தட் இஸ் கால்ட் பிரைன்ஸ்டார்மிங், which is you are learning how to do it. Group discussion is something similar. So very good. I think almost at least all the ladies are participating. நல்லா பண்றீங்க. I see a lot of involvement வந்து வருது.
Okay, we'll do one more question and then we'll end the class. One more question. Discuss பண்ணாததுல give me one more question that நீங்களா யோசிச்ச question ஒண்ணு. Why question? Maybe Bhaskar, what மேம் was your இப்போ why question? ஒரு கொஸ்டின் மேம். சொல்லுங்க. மேம் இப்போ ஃபார்மர்ஸ் வந்து காய்கறி அது ஸ்நாக்ஸ் விற்கிறீங்கன்னு சொன்னாங்களா மேம்? ம். அப்படி விற்கும்போது அந்த காய்கறி ரேட்டும் ஸ்நாக்ஸ் ரேட்டும் கன்ஃபியூஸ் ஆயிடாதா மேம்? அப்படி கன்ஃபியூஸ் ஆகிறதுனால லாஸ் ஆகாதா மேம் அவங்களுக்கு? என்ன கன்ஃபியூஸ் என்ன கன்ஃபியூஷன் என்ன கன்ஃபியூஷன்? பிரைஸ் மேம். ம். பிரைஸ் வந்து காய்கறிக்குரிய ரேட் வந்து பாலுக்குரிய ரேட்டு வேற ஏதாவது ப்ராடக்ட்னு சொன்னீங்கன்னா பிரைஸ் கன்ஃபியூஸ் ஆனா அவங்க லாஸ் ஆயிடுறதா ஃபார்மருக்கு? ஓகே, ஒரு ஃபார்மர் வந்து ஓகே, what do you guys think? அவங்க சொல்றாங்க ஒண்ணு பாஸ்கர் சொல்றாங்க, மித்தவங்க what do you guys think? You have any questions for Bhaskar? அந்த சொன்ன பாஸ்கரோட கொஸ்டின்ல எதனா கொஸ்டின் இருக்கா? மேம் இப்போ வந்து I don't know who started first. Who was it? Kaushika and who else? Okay, Kaushika, go ahead. Sibina ma'am. Oh, sorry. Yeah, Kaushika, go ahead and then Sibina can ask. மேம் இப்போ வந்து விக்கிறவங்களுக்கு தெரியும்ல மேம், எதுக்குரிய ரேட் எதுன்றது அவங்களுக்கு தெரியும். காய்கறி விற்கிறாங்கன்னா அதுக்கு இவ்வளவுதானே அவங்க தான் எப்படியும் ரேட் வந்து நிர்ணயம் பண்றாங்க. அவங்களுக்கு எப்படி இதுல குழப்பம்? ஓகே, எப்படி கன்ஃபியூஸ் ஆகும்? எப்படி? ஓகே, so question Bhaskar, எப்படி வந்து விக்கிறவங்களுக்கு இது எப்படி வந்து கன்ஃபியூஸ் ஆகும்? That's okay. Sibina, what's your question? Same question? நானும் இதான் சேம் கொஸ்டின் தான். விற்கிறவங்களுக்கு எப்படியும் ப்ராடக்டோட விலை தெரிய போகுது, அது எப்படி கன்ஃபியூஷன் ஆகும்? அது மட்டும் இல்லாம மானியா அபிஷியல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி போர்டுல எல்லாம் எழுதி வச்சிருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது ப்ராடக்டோட பிரைசஸ்ல கன்ஃபியூஷனுக்கு சான்சஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். Yes, I think so too. Bhaskar, what do you think? மேம் ஆனா கஸ்டமர் கொஞ்சம் அதிகமா வர அவங்களுக்கு கொஞ்சம் பதட்டம் ஆயிடுங்க மேம் சேல் பண்ணும்போது. ஓகே, கொஞ்ச நேரம் ஆக ஆக உங்களுக்கு நல்ல ஞாபகம் வந்துடும். சோ உங்களோட கொஸ்டின் என்ன பாஸ்கர்? வாட் இஸ் யுவர் why question? உங்க கொஸ்டின் என்ன? உங்களோட கன்சர்ன் என்ன இதுல? ஸ்டார்டிங் ஆஃப் தி டேல வந்து அவங்க கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்கன்றீங்களா? ஆமா மேம். ஓகே, ஜெரணி. மேம் நான் நினைக்கிறேன் லைக் ஃபார்மர்ஸ் வந்து எதுவும் தனியா ஃபுட் எல்லாம் செல் பண்ண மாட்டாங்கன்னு. பிகாஸ் அவங்களுக்கு வந்து அவங்களோட கிராப்ஸை பார்த்துக்கிட்டு அதை கல்டிவேட் பண்ணி எடுத்துட்டு வரதே ஒரு பெரிய வேலையா இருக்கும். ஸோ அது மட்டும்தான் அவங்க ஒன்லி வெஜிடபிள்ஸ் ஆர் ஃப்ரூட்ஸ்னா அது மட்டும்தான் விற்பாங்க. இந்த மாதிரி ஃபுட் செல் பண்றவங்க அவங்க எல்லாமே டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸா இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் உழவர் சந்தைன்றது அதுக்கு மட்டும் தானே மேம், செல்லிங் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் அதுக்கு மட்டும்ன்றதுனால ஸோ ஃபார்மர்ஸோட ஐடி கார்டு வச்சு அதுதான் செல் பண்ண முடியும். சோ ஒன்லி அவங்க அது மட்டும் தான் விற்பாங்க. ஓகே பாஸ்கர், அவங்க என்ன சொன்னாங்க? ஜெர்னி, வாட் இஸ் ஜெர்னிஸ் பாயிண்ட்? வந்து காய்கறி விற்கிறவங்களுக்கு ஒரு பிளேஸும் ஸ்நாக்ஸ் விற்கிறவங்களுக்கு ஒரு பிளேஸும் சொன்னாங்க. காய்கறி விற்கிறவங்க மோஸ்ட் ப்ராபப்லி ஸ்நாக்ஸ் விற்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க. காய்கறி விற்கிறவங்க ஃபார்மர்ஸ், அவங்க காய்கறி மட்டும் தான் விற்பாங்க. அவங்க ஏன் ஸ்நாக்ஸ் விற்கிறாங்க? ஸ்நாக்ஸ் விற்கிறவங்க செப்பரேட் ஆட்கள். அப்படிங்கும்போது எதுக்கு கன்ஃபியூஷனுக்கு என்ன பிரச்சனை? கன்ஃபியூஷனுக்கு பாசிபிலிட்டியே இல்லை அப்படின்றாங்க. ரைட்? ஒத்துக்கிறீங்களா? ஓகே, ஆல்ரைட். எனி அதர் क्वेश्चन? எனி அதர் why question? Who didn't ask? தமிழரசி, உங்களோட why question என்ன? அவங்க வந்து வெரைட்டியா விதவிதமா விற்கும்போது அதை தான் வாங்க நம்ம ஆர்வத்தோட இருப்போம். அப்படி இருக்கும்போது விவசாயத்தோட வந்து முக்கியத்துவம் இந்த இடத்துல குறைஞ்சிருமா? இன்னொரு சொல்லுங்க. விவசாயத்தோட முக்கியத்துவம் ஏன் குறையுது? நம்ம வந்து அந்த வெஜிடபிள்ஸ் வாங்குறதுக்காக போறோம் மேம், அங்க வெஜிடபிள்ஸ் வாங்காம மத்த பொருள்லாம் இருக்கிறத வாங்கிடுறோம் மேம். அதனால அந்த இடத்துல அது வெஜிடபிள்ஸ் மட்டும் அந்த இடத்துக்கு போய் அதை மட்டும் வாங்குவோம். Okay, you think? I see. Okay, anybody counter argument for that? Any counter argument? அவங்க என்ன சொன்னாங்க? அட்லீஸ்ட் புரிஞ்சுதா? 10 ரூபா மொத்தமே 100 ரூபாய் தான் கொண்டு போறேன். 100 ரூபாய்க்கு 2 கிலோ 1 கிலோ தக்காளி 1 கிலோ வெங்காயம் வாங்கலான்னு போனேன். பட் பார்த்துட்டு ஸ்நாக் இடியாப்பத்தை பார்த்துட்டு நான் 50 ரூபாய்க்கு இடியாப்பமே வாங்கிட்டேன். அப்படின்ற கேஸ்ல நான் வந்து
வெஜிடபிள் வாங்குறதோட இது போச்சு எனக்கு. ஐம் நாட் பையிங். அப்ப உழவரோட இது போச்சு. அதான் சொல்றீங்களா தமிழரசி? எஸ் மேம். சோ இது வந்து உழவருக்கு அட்வான்டேஜ் இல்ல அப்படின்றாங்க. ஓகே, எவ்ரிபடி அக்ரி வித் தட்? Ma'am, instead they can buy fruits and vegetable at beginning and later they can buy that also. They can, but the question what she says is human mind. போனா உங்ககிட்ட 100 ரூபாய் இருக்கு, 100 ரூபாய் கத்திரிக்காய் வாங்கலாம்னு நினைப்பீங்களா இல்ல இடியாப்பம் வாங்கலாம்னு நினைப்பீங்களா? யூ லைக் இடியா, லெட்ஸ் சே some snacks, அல்வா விக்கிறாங்க, ரைட்? அல்வா தான் obviously you can prefer அல்வா over கத்திரிக்காய், right? Most of the people. Yes. That's your point. அல்வாவும் வித்து கத்திரிக்காயும் ஒரே இடத்துல வித்தா people will tend to இருக்கிற பணத்தை வச்சுட்டு they might go buy the other things and not the vegetables அப்படின்றாங்க அவங்க. I agree. Anybody else counter argument? No, Yeah. ma'am, mostly parents wouldn't think like that. No, ma'am, because they have their kids to feed in their house, ma'am. So they need to buy some vegetables because snacks wouldn't be enough for them to eat. So now their priorities would be buying some vegetables and fruits to make more quantity of food in their home. Okay, தமிழரசி என்ன சொல்றீங்க? What do you think of Jenny's argument? தமிழரசி? எஸ் மேம். அவங்க சொன்னது சரியா? உங்களுக்கு வேற ஆர்குமெண்ட் இல்லையா? நோ கவுண்டர் ஆர்குமெண்ட்? வேற ப்ராடக்ட் பார்த்தோன்னே அதை தான் நமக்கு வாங்க தோணும். காய்கறி வாங்குறது வேற எங்கேயா வாங்கிக்கலாம் அப்படிதான் தோணும் அந்த சந்தையில். ஜனனி என்ன சொல்றாங்க? பேரண்ட்ஸ் அப்படி பண்ண மாட்டாங்க அப்படின்றாங்க. பேரண்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி குழந்தைங்களுக்கு வீட்டுல போய் சமைக்கல் போடணும், அதனால பேரண்ட்ஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்றாங்க. ஸோ வாட் இஸ் யுவர் கவுண்டர் ஆர்குமெண்ட் ஃபார் தட்? சந்தைக்கு பேரண்ட்ஸ் மட்டும்தான் போறாங்களா? சந்தைக்கு ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் கம் இல்ல? சந்தைக்கு எல்லாரும் போறாங்க மேம். இப்ப நமக்கு தேவையானதை நம்ம போனோம் அப்படின்னு நம்ம அதை தானே வாங்குவோம். இது சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம். இது ஏன்னா யாரும் எப்படி குழந்தைய கூட்டு போனா, தமிழரசி சொன்ன மாதிரி குழந்தைகளை கூட்டு போனா குழந்தை அந்த இடத்துல அடம் பிடிக்குது, இல்ல எனக்கு அல்வா தான் வேணும்னா what do you do? You have to buy the alwa and then you have to cut down on the vegetables and fruits. Sure, happens. So அதனால என்ன சொல்ல வரீங்க? தமிழரசி விற்க கூடாதுன்னு சொல்றீங்களா? சந்தையில வந்து இந்த மாதிரி இந்த ஸ்நாக்ஸ் விற்க கூடாது அப்படி சொல்றீங்களா? சந்தையில வந்து வித்தா இந்த மாதிரி விவசாயிகளுக்கு கொஞ்சம் இதா இருக்கும்னு சொல்றீங்க. அந்த மாதிரி இருந்ததுன்னா விவசாயிகளுக்கு கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும்னு சொல்றீங்க. ஓகே, எனிபடி see that as an advantage? இப்ப அவங்க தமிழரசியோட பாயிண்ட் வந்து அப்படி வித்தாங்கன்னா அது விவசாயிகளுக்கு அஃபெக்ட் ஆகும், பிகாஸ் பணம் வந்து அதுல போகுது. Anybody else think that it's an advantage to have இந்த மாதிரி அடிஷனல் இடியாப்பம் வைக்கிறது, அல்வா வைக்கிறது, அது வந்து உழவர்களுக்கு அட்வான்டேஜாக இருக்கும் அப்படின்னு யாராவது நினைக்கிறீங்களா? Any argument for that? Anybody? Raji? உழவர்களுக்கு அட்வான்டேஜா? நீங்க பேசுனீங்கன்னா கேட்கல. பேசுறீங்கன்னா கேட்கல, ஏதோ டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. Anybody else? Yes ma'am. Advantage of மேம் இப்போ காய்கறி வச்சு அவங்க ஸ்நாக்ஸ் செய்யலாமா? அப்படி செய்யறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் ஆகுங்களா மேம்? காய்கறி விற்கிறவங்க தனி, ஸ்நாக் விற்கிறவங்க தனி. ஒரே ஆளு காய்கறியும் ஸ்நாக்கும் விற்க மாட்டாங்க. நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு நம்ம அதை, ரைட்? கொஸ்டின் வந்து உழவர் சந்தையில தமிழரசி என்ன சொல்றாங்க? உழவர் சந்தையில ஸ்நாக்ஸ் விற்கிறதுனால ஆட்கள் வந்து அவங்க கொண்டு வர்ற பணத்தை ஸ்நாக்ஸ்ல கொஞ்சம் செலவழிச்சிடுறாங்க, விச் மீன்ஸ் காய்கறி வாங்க மாட்டாங்க. அந்த பணத்துக்கு காய்கறி வாங்கல, அதனால உழவர்களுக்கு டிஸ்அட்வான்டேஜ் சொல்றாங்க. நான் கேட்கிறேன், ஸ்நாக்ஸ் கடை இருக்கிறதுனால உழவர்களுக்கு அட்வான்டேஜ் இருக்கான்னு கேட்கிறேன் நான். ரிவர்ஸ், தமிழரசி டிஸ்அட்வான்டேஜ் சொல்றாங்க, நான் அட்வான்டேஜ் இருக்கா அப்படின்னு கேட்கிறேன் நான்.
Can anyone think of any advantage? ஏதாவது ஸ்நாக்ஸ் அல்லது என்னது? அட்வான்டேஜ் தான் மேம் இருக்கு. என்ன அட்வான்டேஜ்? மேம் அவங்க சந்தை வைக்கிறவங்க ஃபுல் டே அங்கதானே மேம் இருக்கணும். டயர்டா இருக்கும்ல, அப்போ வந்து ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடுறாங்களா மேம், அதுக்காக இருக்கும் மேம். Yeah, that's good. Good one. Yes. அந்த இவங்களுக்கே அது வந்து டயர்டா இருக்கும், அதாவது உழவர்களுக்கே அட்வான்டேஜா இருக்குன்றீங்க. ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடுறதுக்கு நான் வெளியில போய் வீட்டுல இருந்து பேக் பண்ணி எடுத்துட்டு வர வேண்டாம், வெளியில போக வேண்டாம், அங்கேயே 2 இடியாப்பம் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் நான். வெரி குட் பாயிண்ட். எஸ் சிபினா, யூ கோயிங் டு சே சம்திங்? மேம் சில டைப் ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி இடியாப்பம் இல்லைன்னா வேற ஏதாவது ஸ்நாக்ஸ் பால் இந்த மாதிரி விற்கும்போது அதை வாங்குறதுக்காக வருவாங்க. வந்துச்சு ஏதாவது காய்கறி ஏதாவது தேவை வீட்டுல இல்ல அப்படின்னு பார்க்கும்போது அதையும் வாங்குவாங்க, வெஜிடபிள்ஸ். இப்படி கூட அட்வான்டேஜஸ் இருக்கலாம். கரெக்ட். நான் வந்ததே இடியாப்பம் வாங்கிட்டு தான் வந்தேன் நானு. ஆனா காய்கறி இருக்கு, பரவாயில்ல, ஃப்ரெஷ்ஷா இருக்கு, கத்திரிக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு, ஒரு 1/4 கிலோ வாங்கிட்டு போறேன், அதுவும் இருக்கலாம். வெரி குட். கௌஷிகா மேம் இப்ப அவங்க உழவர்களே இருந்துட்டு அவங்க ஃபேமிலியில சின்ன பிள்ளைங்க இருந்தா அவங்களுக்கு வாங்கி கொடுக்கறது எப்படியும் சந்தையில நெல்ல அந்த இடியாப்பமா இருக்கட்டும், ஸ்வீட்ஸா இருக்கட்டும், கம்மியான ரேட்ல இருக்கும் பேக்கரியை விட. அப்படின்னால அது அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் தானே மேம். அவங்க இருக்கிற இடத்தையே முடிச்சுட்டு வாங்கிட்டு போய்க்கலாம், வீட்டுக்கு வாங்கிட்டு போகலாம். கரெக்ட். அவங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கு. See, தமிழரசி, எஸ் மேம். do you agree with their points? எஸ் மேம், புரிஞ்சுச்சு மேம். I mean that's a valid point too. நீங்க சொன்னது ஒரு valid point. அவங்க கவுண்டர் ஆர்குமெண்ட்டும் இட்ஸ் valid. Okay, so good. I am glad எல்லாரும் நல்லா டிஸ்கஸ் பண்றீங்க. I'm going to end the class now. And so okay, maybe I'll say about the homeworkers. அடுத்து I think நம்ம உழவர் சந்தை பத்தி நிறைய பேசியிருக்கோம், நிறைய we discussed. We have a lot of different points. இது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு அவரோட நெக்ஸ்ட், yes please do the attendance as we speak. இது போட்டுருங்க, do the attendance. அதுல அந்த கூகுள் லிங்கையும் போட சொல்லி சொன்னேன் நான். ஸோ புட் யுவர் கூகுள் டிரைவ் லிங்க். ராஜி அண்ட் அண்டிச்சி எப்படி கூகுள் டிரைவ் பண்றதுன்னு பாத்தீங்களா? கௌஷிகா கூட நோ மேம், இன்னைக்கு கிளாஸ்ல கௌசி மீட் பண்ணவே முடியல மேம். சரி, தனியா ஃபோன் பண்ணி கேளுங்க. ஓகே, யூ ஷுட் கெட் இட் டன். டிலே பண்ணக்கூடாது. ஓகே மேம், கேட்றேன் மேம். So yeah, do the attendance, do that. Next step of this discussion is comparing உழவர் சந்தை with supermarket. சரியா? நம்ம அடுத்த கிளாஸ்ல வந்து we are going to talk about what is a supermarket, அதுல என்ன நடக்கும், அதை தனியா பேசிட்டு then we will do the comparison. Okay, so next கிளாஸுக்கு வரும்போது be prepared to talk about supermarket. உங்களோட டெஃபினிஷன் படி what is a supermarket, அதுல எப்படி நடக்கும், என்னென்ன நடக்கும், நீங்களா இருந்தா என்ன வாங்கலாம், அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, we will be talking about all that. நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல உழவர் சந்தை பத்தி அதான் கேள்வி. உழவர் சந்தைன்னா என்னது, அதுல யார் யார் பிளேயர்ஸ், யாரு கவர்மெண்ட் அபிஷியல்ஸ், உழவர்கள், ஸ்நாக் விற்கிறவங்க. So those are the different people involved in a farmers market. அது மாதிரி சூப்பர் மார்க்கெட்ல யார் யார் இன்வால்வ்டு, கேஷியர் இருப்பாங்க, சேல்ஸ்மேன் இருப்பாங்க, கடைக்கு வாங்குறவங்க இருப்பாங்க, ஓனர் இருப்பாங்க. அது மாதிரி யார் யார் இருக்கா, அவங்களோட ரோல்ஸ் என்ன, அவங்க என்ன பண்றாங்க, talk about, we'll talking about supermarket and then we'll start comparing the two. In advantage, disadvantage, அதெல்லாம் நம்ம கம்பேர் பண்ணோம். So that is our plan for the next couple of classes. Okay, I'll stop the record. Any questions? No ma'am.